नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय बुतले श्रीमते भक्ति विकास स्वामी नामिने। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय बुतले श्रीमते भक्ति वेदांत स्वामी नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। योऽन्तः प्रविश्य मां प्रसुप्तां सञ्जीवयत्य किल शक्तिधरस्वदाम्ना अन्यां हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यं। पान्त्वस्मान् पुरुहूतमैरिबलवन्मातङ्गमाद्यत्कटा कुम्भोच्चात्रिविपाटनाति कपटु प्रत्येकवज्रायिताः श्रीमत्कण्ठीरवास्य प्रतसुनकरा धारितारातिदूरप्रध्वस्तत्त्वान्तशान्तप्रवतितमनसा भाविता भूरिभागैः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। हरे कृष्ण। எல்லா பக்தர்களுக்கும் நமஸ்காரம். ஸோ இன்னையிலிருந்து நம்ம ஒரு 3 நாளைக்கு சனி ஞாயிறு திங்கள் இந்த 3 நாளும் கேனோ உபனிஷத் அப்படிங்கிற உபனிஷத்தினுடைய ஒரு மேலோட்டமான கருத்துக்கள் என்ன இருக்கோ அந்த விஷயங்களை மட்டும் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு உத்தேசத்தோடு ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ தான் வந்து ஈஷோபனிஷத் அப்படின்ற ஒரு உபனிஷத்தை முடித்தோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஒரு சில விஷயங்களை மட்டும் என்ன பண்ணோம், மேலோட்டமாக புரிஞ்சுக்க முயற்சி பண்ணோம். பொதுவாக உபனிஷத் அப்படின்னா என்னென்னா வேதத்தினுடைய இறுதி பாகங்கள் தான் உபனிஷத் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. வேதங்கள் அப்படிங்கிறது நம்ம சாஸ்திரங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சாஸ்திரம் அப்படின்னு என்னது நிறைய பேருக்கு புரியாது. சாஸ்திரம் அப்படின்ற வார்த்தைக்கு நிறைய பேருக்கு அர்த்தம் தெரியாது. சாஸ்திரம் என்னது? சாசனாத்து இது சாஸ்திரா. எது நம்மை சாசிக்குமோ, எது நம்மை ஆட்சி செய்யுமோ, எது நம்மை வழி நடத்துமோ அதுக்கு பேர் தான் சாஸ்திரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ எது வழி நடத்தும் நம்மளை அப்படின்னா சாஸ்திரங்கள் தான் வழி நடத்தணும். ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம பிறந்த பின்னாடி இந்த உலகத்தில் நம்ம எப்படி நடந்துக்கணும், இந்த உலகத்தில் நம்ம எதை செஞ்சால் நமக்கு எல்லா விதமான எண்ணங்களும் திருப்தியாகும், எல்லா விதமான எண்ணங்களும் பூர்த்தியாகும், எதை செய்யாதனால எனக்கு பிரச்சனை வரும், எதை செஞ்சால் நான் இந்த உலகத்துலேருந்து விடுபட்டு போக முடியும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நமக்கு சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்குது. இந்த உலகத்தில் எப்படி சுகமாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிக் கொடுக்குது. இந்த உலகத்தை விட்டு தாண்டி போகணும் அப்படின்னா அந்த உலகத்தில் எப்படி சுகமாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்குது. அதனால தான் கிருஷ்ணர் தன்னுடைய பகவத்கீதை சொல்றார், யசாஸ்திர விதி முத்ஸ்ருஜ்ய வர்த்ததே காமகாரதः ந சித்திம் அவாப்னோதி ந சுகம் ந பராங்கதிம் அப்படின்னு சொல்றார். யஹ சாஸ்திர விதி முத்ஸ்ருஜ்ய, யார் ஒருத்தர் சாஸ்திர விதிகளை புறக்கணித்து விட்டு இந்த சாஸ்திர விதிகளை புறக்கணித்து விட்டு யஹ சாஸ்திர விதி உத்ஸ்ருஜ்ய புறக்கணித்து விட்டு வர்த்ததே காமகாரதः, காமகாரதः அப்படின்னா தன்னுடைய ஆசையை மட்டுமே நிலையாக கொண்டு, தன்னுடைய ஆசையை மட்டுமே முக்கியமாக கொண்டு வர்த்ததே வர்த்திக்கின்றார்களோ இல்லை செயல்படுகிறார்களோ, வர்த்ததே காமகாரதः ந சித்திம் அவாப்னோதி, அவங்களுக்கு எந்த விதமான சித்தியும் அடைய போறது கிடையாது. சித்தி அப்படின்னா எந்த விதமான வெற்றியும் கிடைக்க போறது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த உலகத்தில் அவனுக்கு வெற்றி கிடைக்க போகிறது கிடையாது. ந சித்திம் அவாப்னோதி ந சுகம், சுகமும் அடைய போகிறது கிடையாது. ந பராங்கதி, பரமகதியும் அடைய போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ அதனால் சாஸ்திரம் அப்படிங்கிறது இந்த பாரத வருஷத்தில் பிறந்தவங்க எல்லாருக்குமே எப்படி இருக்கும் அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையோட ஒரு அங்கமாகவே இருக்கும். சாஸ்திரத்தை மீறி எதுவுமே செய்ய மாட்டாங்க. எப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சாஸ்திரத்தை உட்பட்டு தான் எல்லா விதமான காரியங்களும் பண்ணுவாங்க. அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியம் அவங்களுக்கு பொழுதுபோக்காக இருந்தாலுமே கூட அதுவும் எப்படி தான் இருந்துச்சு, சாஸ்திரமாக தான் இருந்துச்சு. அவங்க ஏதாவது பொழுதுபோக்கணும், ஏதாவது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கூட என்ன பண்ணாங்க, அதுவும் மறுபடியும் ராமாயணம் மகாபாரதம் தான் கொண்டு போவாங்களே தவிர இதை என்ன பண்ண மாட்டாங்க, சாஸ்திரத்தை மீறி எந்த ஒரு காரியத்தை செய்ய மாட்டாங்க. அதுதான் வேத கலாச்சாரமாக இருந்துச்சு, அதுதான் இந்தியர்களுடைய கலாச்சாரமாக இருந்துச்சு. அப்படி இருந்தாலும் என்ன ஆச்சு அப்படின்னா அந்த சமூகமானது இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சமூகத்தை விட ரொம்ப உயர்ந்த நிலையிலும் அதே போல ரொம்ப சந்தோஷமான ஒரு நிலையோடையும் ரொம்ப ஒற்றுமையோடையும் ரொம்ப வளர்ச்சி அடைந்த நிலையோடும் இருந்தாங்க. ஸோ நம்ம இன்னைக்கும் பேசிட்டு தான் இருக்கோம். அன்னைக்கு எப்படி இருந்திருக்காங்க, அன்னைக்கு எவ்வளோ கோயில்கள் இருந்திருக்கு, எவ்வளோ வளங்கள் இருந்திருக்கு, எவ்வளோ மக்கள் வந்து ஒற்றுமையோட பலத்தோடையும் அதே போல உடல் பலத்தோடையும் இருந்திருக்காங்க. காரணம் என்ன, அவங்க சாஸ்திரத்தை கடைபிடிச்சாங்க.
எப்போ நம்ம சாஸ்திர விதிகளை கடைபிடிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ நமக்கு இந்த உலகத்தில் வாழ வேண்டிய எல்லா விதமான விஷயங்களும் கொடுத்துறார். இந்த உலகத்தை தாண்டி போகும்போது நம்மளுக்கு மோட்ச லாபம் அப்படிங்கிற அந்த லாபத்தையும் கொடுத்துறார் கிருஷ்ணன். அந்த பகவான் கொடுத்துறார், அந்த சாஸ்திரமே கொடுக்குது. அதனால சாஸ்திரத்தை கடைபிடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த சாஸ்திரத்தை கடைபிடிக்கும் போது அந்த சாஸ்திரம் என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு 2 விதமான விஷயங்கள் சொல்லி கொடுக்குது. ஒன்று இந்த உலகத்தினுடைய சுகங்கள் பிரேயஸ், அதே போல ஸ்ரேயஸ், நமக்கு எது நல்லது பிரேயஸ். 2 விதமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கும், ஸ்ரேயஸ் பிரேயஸ் அப்படின்ட்டு. பிரேயஸ் அப்படின்னா எனக்கு பிரியமானது, எனக்கு பிடிச்சது, இந்த உலகத்துல எனக்கு எதெல்லாம் பிடிக்குமோ, இந்த உலகத்துல எனக்கு எதெல்லாம் சந்தோஷம் கொடுக்கும்னு நினைக்கிறோம், என்னுடைய புலன்களுக்கு எதெல்லாம் திருப்தி கொடுக்குன்னு நினைக்கணும், அதெல்லாம் பிரேயஸ். இந்த உலகத்துல சந்தோஷப்படுத்தக்கூடிய விஷயத்தெல்லாம் என்ன பண்ணுது சாஸ்திரம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது, அதையும் கொடுக்குது. ஆனா என்ன நடக்கும், பொதுவானவங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ, நமக்கு எதெல்லாம் இந்த உலகத்துல பிடிக்கக்கூடிய விஷயமா இருக்குமோ அது நமக்கு நல்லதா இருக்காது. பொதுவாகவே அப்படிதான் இருக்கும். நமக்கு பிடிச்ச விஷயம் நம்முடைய ஆத்மாவுக்கு நல்லதா இல்லாத விஷயமா இருக்கும். அதை நம்ம என்ன பண்றோம், செஞ்சுட்டு தான் இருக்கும். சாஸ்திரம் என்ன பண்ணுது, அதுக்கும் உதவி பண்ணுது. அதை அடையாளத்துக்கு என்ன பண்ணுது, சாஸ்திரம் தான் உதவி பண்ணுது. இதை நீ செஞ்சனா உனக்கு இந்த யஜ்யம் செஞ்சனா உனக்கு இந்த புண்ணியம் கிடைக்கும், இந்த மாதிரி பூஜை இருந்தனா உனக்கு இந்த லாபம் கிடைக்கும், இந்த மாதிரி விரதம் இருந்தனா உனக்கு இந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு என்ன பண்ணுது, நமக்கு இந்த உலகத்தை அனுபவிக்கிறதுக்கு உண்டான ஒரு சலுகை என்ன பண்ணுது, சாஸ்திரமே செஞ்சு கொடுக்குது. அதுதான் பிரேயஸ் அப்படின்னு சொல்றோம். அந்த பிரேயஸ் செஞ்சிட்டு இருக்கான். இன்னொரு வகையான விஷயம் என்ன அப்படின்னா ஸ்ரேயஸ். ஸ்ரேயஸ் அப்படின்னா எனக்கு எது சிறந்தது, எனக்கு எது நல்லது, இந்த ஆத்மாவுக்கு எது நல்லது அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடியது பிரேயஸ் அப்படின்னு ஸ்ரேயஸ் அப்படின்னு சொல்றோம். எனக்கு சிரேஷ்டமானது எனக்கு உத்தமமானது எது. ஏன்னா நமக்கு எது உத்தமமானது அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. நம்ம எல்லாம் என்ன பார்ப்போம், எனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு எது சுகம் கொடுக்கும் அப்படிங்கிறதே பார்த்துட்டே இருக்கும். ஆனா நம்மளோட உயர்ந்தவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு எது நல்லது அப்படிங்கிற விஷயத்த பார்ப்பாங்க. குழந்தை விளையாண்டே இருக்கு, ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு சொன்னா போக மாட்டேங்க. ஸ்கூலுக்கு போகணும்டா அப்படின்னு சொல்லுது. ஏன் ஸ்கூலுக்கு போகணும், அப்பதான் நீ படிச்சு பெரிய ஆளாகி சந்தோஷமா இருக்க முடியும். நான் இப்ப அப்படியே தான் இருக்கேன், இப்ப நான் விளையாட்டு சந்தோஷமா தான் இருக்கேன் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது. அந்த மாதிரி இந்த மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நான் இப்ப சந்தோஷமா தான் இருக்கேன், இந்த உலகத்தில் சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பட் அவங்க எப்பயுமே இந்த மாதிரி வாழ்ந்துட முடியாது. இந்த உலகமானது நம்ம சந்தோஷமா வாழக்கூடிய இருக்க வேண்டிய இடம் கிடையாது. இதை ஒருத்தருக்கு சொல்லி கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த உலக இன்பமானது, இந்த உலக சுகமானது, இந்த உலக லாபமானது எப்படி பிரயோஜனமற்றது அப்படிங்கிற விஷயத்த அந்த சாஸ்திரம் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா போதிச்சு கடைசியில் அவனுக்கு என்ன பண்ணுது, உனக்கு எதிராக நல்லது அப்படிங்கிற விஷயம் சொல்லிக் கொடுக்குது. ஸோ இதான் வேதாந்தம் அப்படின்னு சொல்றோம். வேதம் அப்படிங்கிறது இந்த உடல் சார்ந்த விஷயத்தையும், இந்த உடல் சார்ந்த விஷயத்துல செய்யக்கூடிய செயல்களையும், இந்த உடல் சார்ந்த செயல்களில் வரக்கூடிய பலன்களையும் சொல்லிக் கொடுக்கறது வேதம் அப்படின்னு சொல்றோம். யஜ்ஞயாகாதி கிரியைகள்லாம் சொல்லிக் கொடுக்கறது வேதம். வேதாந்தம் அப்படின்னா என்னது, இந்த ஆத்மாவை பற்றியும், இந்த ஆத்மா செய்ய வேண்டிய பக்தியை பற்றியும், இந்த பக்தியினால பெறக்கூடிய பலன்களை பற்றியும், அதனால வரக்கூடிய மோட்சத்தை பற்றியும் சொல்லிக் கொடுக்கறது வேதாந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய உபனிஷத்துக்கள். ஸோ அதான் வேதாந்தம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அந்த வேதாந்தத்துல உபனிஷத்துக்கள்ல பல்வேறு விதமான உபனிஷத்துகள் இருக்கு. ஒவ்வொரு வேதத்துக்கும் உபனிஷத்துகள் கண்டிப்பா இருக்கு. இப்போ நம்ம பார்த்த ஈஷோ உபனிஷத் அப்படிங்கிறது சுக்ல யஜுர்வேதத்தினுடைய ஒரு உபனிஷத்து. ஸோ ஒவ்வொரு வேதம் என்ன பண்ணும் அப்படின்னா வெறும் நான் சொன்ன மாதிரி வெறும் யஜ்ஞயாகாதி கிரியைகளை மட்டும் சொல்லிக் கொடுக்காம, வெறும் இந்த உலகத்துல எப்படி அனுபவிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் சொல்லிக் கொடுக்காம, முதல்ல அந்த விஷயத்தெல்லாம் சொல்லிக் கொடுத்துட்டு கடைசியில் அந்த வேதாந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய உபனிஷத்துக்கு வரும்பொழுது, கடைசி சாப்டர் வரும்போது அது என்ன பண்ணும், இவெல்லாம் நான் சொல்லிக் கொடுத்தேன் இல்லையா, இந்த பலன்கள் எல்லாமே ரொம்ப அற்பமான பலன்கள், இது மேல நீ பற்று வைக்காத, உன்னுடைய பற்றானது அந்த பகவான் மேல, அந்த மோட்சத்துக்கு மேலதான் பற்று இருக்கணுமே தவிர இந்த உலகத்தினுடைய சுகத்து மேல நீ பற்று வைக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆத்மா என்ன பண்ணும், தூக்கி விடும். ஸோ அந்த வேதாந்தம் வந்து உபனிஷத் அப்படின்னு சொல்றோம். இது ஒவ்வொரு வேதத்துக்கும் அந்த உபனிஷத் கண்டிப்பா இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த கேனோ உபனிஷத் அப்படின்னு சொல்லக்கூடியது 2வது உபனிஷத்தா சொல்லப்படுது. மொத்தம் 10 முக்கியமான உபனிஷத்துகள் சொல்லப்படுது. வேதங்கள்ல 108 உபனிஷத்துகள் இருக்கு அப்படின்ட்டு நம்மளுக்கு சொன்னாலுமே கூட அந்த 108 உபனிஷத்துகள் நம்ம கிட்ட இன்னைக்கு கிடையாது. ஏன்னா முழுமையான வேதம் நம்ம கிட்ட கிடையாது. வேதங்களில் நிறைய நம்ம கிட்ட இருந்து அழிஞ்சு போயிடுச்சு. வேதங்கள் நிறைய அழிஞ்சு போயிடுச்சு. உண்மையில சொல்ல போனோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த கேனோ உபனிஷத் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது வந்து சாமவேதத்தோட ஒரு உபனிஷத். சாமவேதத்தினுடைய ஒரு உபனிஷத் தான் கேனோ உபனிஷத். ஸோ இந்த சாமவேதம் அப்படிங்கிறது எப்படின்னா சஹஸ்ர சாக்கை அப்படின்னு சொல்றாங்க. சஹஸ்ர சாக்கை அப்படின்னா 1000 சாப்டர்ஸ் இருக்குமா இதுல. சாமவேதத்துல 1000 சாப்டர்ஸ் இருக்கணும். ஆனா நமக்கு இன்னைக்கு இருக்கக்கூடியது வெறும் 2 சாப்டர் தான். மொத்த
மொத்த சாமவேதமான 1000 சாப்டர்ல நமக்கு இருக்கிறது வெறும் ரெண்டு சாப்டர் தான் இருக்கு. அப்ப நம்ம கிட்ட 998 சாப்டர் நம்ம கிட்ட கிடையாது. ஸோ முழு வேதம் நம்ம எப்படி படிச்சு தெரிஞ்சுக்க முடியும்? முழு வேதம் நம்மளால தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா முழு வேதம் நம்ம கிட்ட கிடையாது. நிறைய என்ன ஆயிடுச்சு, அழிஞ்சு போயிடுச்சு. அந்த சஹஸ்ர சாக்கைன்னு சொல்லக்கூடிய அந்த சாமவேதத்துல கிடைச்சிருக்கக்கூடிய இந்த 2 சாப்டர் இருக்கு இல்லையா, அந்த 1000 சாப்டர்ல இன்னைக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அந்த 2 சாப்டர் சாமவேதத்தை படிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, அது அவ்வளவு கஷ்டமான ஒரு வேதம் சாமவேதம். மற்ற வேதத்தை கூட நம்ம ஈஸியா படிச்சு மெமரைஸ் பண்ணிடலாம். ஆனா சாமவேதத்தை மெமரைஸ் பண்றது அப்படிங்கிறது சாத்தியமே இல்லை. இன்னைக்கு கூட அந்த சாமவேதத்தை படிக்கக்கூடியவர்கள் ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க. நான் என்ன பிரார்த்தனை பண்றேன் உங்ககிட்ட எல்லாத்துக்கிட்ட என்ன கேட்டுக்கிறேன் அப்படின்னா, தயவு செஞ்சு இன்னைக்கு மொபைல் ஆப்ல கூட வந்துடுச்சு. மொபைல் ஆப்ல கூட வேத மந்திரங்கள் வந்து எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி ஒரு ஆப்பாவே இருக்கு. யாருக்காவது வேணும்னா அந்த ஆப்போட லிங்க் கூட அனுப்பிச்சிருக்கிறேன். நீங்க என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் ஓபன் பண்ணி கேட்டு பாருங்க அந்த மந்திரங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. உதாரணத்துக்கு ரிக்வேத மந்திரங்கள் எப்படி இருக்கு, யஜுர்வேத மந்திரங்கள் எப்படி இருக்கு, சாமவேத மந்திரங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டு பாருங்க. வெறுமனே அந்த மந்திரங்களை கேட்கறதுனாலேயே ஒருத்தனுக்கு எவ்வளவு மனசாந்தி கிடைக்கும், எவ்வளவு வந்து அவனுக்கு அவனுடைய ஆத்மா அவ்வளவு சந்தோஷம் அடையும். ஏன்னா ஒவ்வொரு மந்திரத்தையும் ஒவ்வொரு ஸ்தோத்திரத்தையும் ஒரு ரிஷி பெறறதுக்காக ஆயிரக்கணக்கான வருஷம் என்ன பண்ணியிருக்காரு, அவர் தியானத்துல இருந்திருக்கார். அப்படி தியானம் செஞ்சு அவருக்கு அந்த மந்திரம் கிடைச்சிருக்கு. அதனால அந்த ரிஷிகளுக்கு பேர் மந்திர திருஷ்டாக அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மந்திர திருஷ்டா அப்படின்னா மந்திர கர்த்தா கிடையாது. ரிஷிகள் மந்திரத்தை எழுதுறது கிடையாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, மந்திரத்தை பெற்று கொடுக்குறாங்க. நம்மளுக்கு எப்படி பெற முடியும்? அவங்க தியானத்துல அந்த மந்திரத்தை பெறாங்க. விஸ்வாமித்திரோட தியானத்துல அவங்களுக்கு கிடைச்சது காயத்ரி மந்திரம். ஆனா அந்த காயத்ரி மந்திரத்தோட பொருள் தெரியாம அந்த காயத்ரி மந்திரத்தை எப்படி உச்சரணிக்கணும் அப்படிங்கிற ஒரு நியமம் இல்லாம, அந்த காயத்ரி மந்திரத்தை யாரெல்லாம் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லாம எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க, எப்படி வேணா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவர் அவ்வளவு கஷ்டப்பட்டு அத்தனை வருஷம் தவம் இருந்து அந்த சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை பெற்று கொடுத்திருக்காரு. ஸோ மந்திரத்துக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. எந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும், எப்படி சொல்லக்கூடாது, எந்த சமயத்துல சொல்லணும், யாரு சொல்லணும், எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அப்படி சொன்னா அந்த மந்திரத்துக்கு சக்தி இருக்கு. அப்படி சொல்லல அப்படின்னா அந்த மந்திரம் நம்மளுக்கு தப்பான சக்தியை கொடுத்துரும், தப்பான விளைவை கொடுத்துரும். அதனால நம்ம வேத மந்திரங்களை எடுத்து சொல்றது கிடையாது. பொதுவாக வேத மந்திரம் நம்ம என்ன பண்றது கிடையாது, எடுத்துக்கிறது கிடையாது. அதனால நம்ம என்ன பண்றோம், இப்ப ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்றோம். ஸோ ஹரே கிருஷ்ணா அப்படிங்கிறது என்னது, மகா மந்திரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். வேத மந்திரங்களை தாண்டி இருக்கக்கூடியது அந்த ஹரே கிருஷ்ணா மந்திரம். ஏன்னா மற்ற மந்திரங்களுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரத்துக்கு எந்தவித ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கிடையாது. யாரு வேண்டாம், எந்த சமயத்துல வேண்டாம், எப்படிப்பட்ட சூழ்நிலை வேணா சொல்லலாம். அந்த வேத மந்திரங்கள் என்ன சக்தி இருக்கோ, அந்த வேத மந்திரங்கள் அவளுக்கு என்ன பெற்றுக் கொடுக்குமோ அதை விட உயர்ந்த பலனை என்ன பண்ணுமா ஒருத்தருக்கு மகா மந்திரமானது பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எப்ப அந்த மகா மந்திரத்தை நம்ம சரியா உச்சரிக்கும் பொழுது, எந்தவித அபராதமும் இல்லாம தூய்மையா உச்சரிக்கும் பொழுது, வெறுமனே சொல்றதுனால கிடையாது. பட் நம்ம என்ன பண்றோம், அந்த மகா மந்திரத்தை சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இந்த வேத மந்திரங்கள் சொல்றதுக்கான ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. வேத மந்திரம் சொல்றதுக்கான ஒரு நியமம் கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு முறை கேட்டு பாருங்க. அட்லீஸ்ட் இந்த மந்திரங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டு பாருங்க. நான் ஏன் சொல்ல வந்தேன்னா, இந்த சாம வேதம் அப்படிங்கிறது அவ்வளோ பெரிய ஒரு வேதம். அந்த வேதத்துல நம்மளுக்கு 2 சாப்டர் தான் கிடைச்சிடும். அந்த 2 சாப்டர் நீ படிக்கிறதுக்கு ஆள் கிடையாதுன்னா, அவ்வளோ பிரெயின் கிடையாது நிறைய பேருக்கு. அவ்வளோ மெமரைஸ் பண்றதுக்கு நேரம் கிடையாது. அதை மெமரைஸ் பண்றதுக்கு முதல்ல நேரம் இருந்தாலும் உனக்கு வந்து முதல்ல சத்துவகுணம் இருக்கும். கொஞ்சம் மனசாந்தி அமைதியாக தான் என்ன பண்ண முடியும், அந்த வேதங்கள்லாம் புரிஞ்சிக்க முடியும். அந்த வேதங்களை மெமரைஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு பொறுமை வேணும். பொறுமை இல்லாமல் அதை படிக்க முடியாது. இன்னைக்கு யாருக்கும் அது கிடையாது. இன்னைக்கு இருக்கிறதா 2 விஷயம் தான். எப்படி நான் சம்பாதிக்கிறது, எப்படி சம்பாதிக்கிறது, அவ்வளோதான். எப்படி சீக்கிரமா சம்பாதிக்கிறது அதான் யோசிக்கிறோம். யாருமே வந்து அன்னைக்கு இருந்த ரிஷிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, வேதத்தை காப்பாத்துறதுக்காகவே என்ன பண்றாங்க, தங்க வாழ்க்கையும் என்ன பண்ணியிருக்காங்க, அர்ப்பணம் பண்ணியிருக்காங்க. தன்னலம் இல்லாமல் உழைச்சிருக்காங்க சமுதாயத்துக்கு. எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் செஞ்சிருக்காங்க. எதுக்காக, சமுதாயத்தை முன்னேற்றணும் அப்படின்ட்டு. தானே என்ன பண்ணிருக்கலாம், முன்னேற்றம் அடைஞ்சிட்டு தானே வந்து பக்தி செஞ்சுட்டு தானே என்ன பண்ணிருக்கலாம், மோட்சம் அடைஞ்சிருக்கலாம். ஆனா அப்படி விருப்பப்படலாம். அந்த ரிஷிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த ஆச்சாரியர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த உலகத்துல மக்கள் படக்கூடிய கஷ்டத்தை பார்த்துட்டு அவங்க கஷ்டத்தை எப்படி தீர்க்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு என்ன பண்றாங்க, அவங்க நமக்காக இவ்வளவு விஷயத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அதுக்கு நன்றி கடன் செலுத்தும் விதமா அதை ஒரு முறை என்ன பண்ணணும், கேட்டு புரிஞ்சுக்காத முயற்சி பண்ணது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு. ஓகே, இன்னைக்கு இந்த சாமவேதத்தில் கூட இந்த கேனோபனிஷத் அப்படிங்கிற இந்த உபனிஷத்தை பத்தி பார்க்கலாம். சாமவேதம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய வேதம். அதே போல கிருஷ்ணர் சொல்றார்,
வேதங்களை நான் சாமவேதம் அப்படின்னு சொல்லி சொல்றேன். ரொம்ப அழகான வேதம் கூட. சாமவேதம் அப்படிங்கிறது ரொம்ப அழகா இருக்கும், கேட்கறதுக்கு ரொம்ப ரொம்ப இனிமையா இருக்கக்கூடிய வேதம் தான் சாமவேதம். அந்த சாமவேதத்துல ஜெய்மினி அப்படின்ற ஒரு சாக்கை இருக்கு. ஜெய்மினி அப்படின்ற ரிஷி தான் வந்து சாமவேதத்தை வந்து கர்த்தாவா இருக்கிறார். ஸோ அந்த ஜெய்மினி ரிஷினால தொகுக்கப்பட்டதான் இந்த சாமவேதம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதுல வந்து ஜெய்மினி சாக்கை அப்படின்னு ஒரு சாக்கை ஒரு பிரான்ச் இருக்கு, ஒரு சாப்டர் இருக்கு. அதுல வரக்கூடிய ஒரு உபனிஷத் தான் இது இந்த கேனோ உபனிஷத், இல்லைன்னா தலவக்கார உபனிஷத் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த உபனிஷத்துக்கான ரிஷி யாருன்னா தலவக்கார அப்படின்ற ஒரு ரிஷியம். தலவக்கார அப்படின்ற ரிஷினால இது பேசப்பட்டதுனால இதுக்கு தலவக்கார உபனிஷத் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்துச்சு. இப்ப நம்ம பார்க்கறதுனா என்ன சொல்லுவோம், கேனோ உபனிஷத் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். காரணம் என்ன அப்படின்னா, இந்த உபனிஷத் ஆரம்பிக்கிறதே அப்படின்னு ஆரம்பிக்கும். கேனேஷிதம் பிரேஷிதம் மனஹா அப்படின்னு சொல்லிட்டு கேன அப்படின்ற வார்த்தையில இருந்து ஆரம்பிக்கும் இந்த உபனிஷத். அதனால இதுக்கு பேர் கேனோ உபனிஷத் அப்படின்னு வந்துருச்சு. எப்படி ஈஷாவாசம் இதம் சர்வம் அப்படின்ட்டு ஈஷா அப்படின்ற வார்த்தையிலிருந்து ஆரம்பிச்சனால அதுக்கு பேர் ஈஷோபனிஷத் அப்படின்னு வந்துச்சோ, அதே போல இதுக்கு கேன அப்படின்ற வார்த்தையை ஆரம்பிச்சதுனால இதுக்கு கேனோபனிஷத் அப்படின்ற பெயர் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து தலவக்கார உபனிஷத் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஜெய்மினி உபனிஷத் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, இல்லைன்னா கேனோபனிஷத் அப்படின்னும் சொல்லக்கூடியது உண்டு. இந்த உபனிஷத்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம், இந்த உபனிஷத்துடைய சம்மரி என்னது, இந்த உபனிஷத்தில் என்ன சொல்ல வருது நமக்கு அப்படின்னா 3 விஷயங்கள் சொல்ல வருது. 3 டெக்னிக்கல் டேர்ம் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன். என்ன சொல்ல வருது அப்படின்னா, சர்வ பிரேரகத்துவம், இது ஃபர்ஸ்ட் டெக்னிக்கல் டேர்ம். சர்வ பிரேரகத்துவம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் விஷயம் சொல்ல வருது. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, சர்வோத்தமத்துவம், சர்வ உத்தமத்துவம். ஸோ இது வந்து ரெண்டாவது விஷயம். மூன்றாவது விஷயம் சகல்யேன அவதேயத்துவம், சகல்யேன அவதேயத்துவம் அப்படிங்கிற இந்த 3 விஷயங்களும் சொல்லக்கூடியதுதான் இந்த கேனோ உபனிஷத் அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஓகே, இது ஒன்னா பார்த்துட்டு வரலாம் என்னன்னு சொல்றேன். நம்ம சொன்னோம் இல்லையா, பகவான் வந்து 3 விதமா புரிஞ்சுக்கலாம். இப்பதான் பார்த்தோம். பாகவதம் சொல்லுது, வதந்தி தத்தத்துவ விதஸ் தத்துவம் விஜானம் அத்வயம் பிரம்மேதி பரமாத்மேதி பகவான் இது சப்யதே. அந்த பகவானை 3 நிலையில புரிஞ்சுக்கலாம். என்னது, பிரம்மன், பரமாத்மா, பகவான். பிரம்மன் அப்படின்னா பகவானுடைய சக்தி, பகவானுடைய ஜோதி ரூபம். பரமாத்மா அப்படின்னா பகவானுடைய பரமாத்மா ரூபம். மூன்றாவது பகவான் அப்படின்னா பகவானுடைய ஸ்வயம் ரூபம். இந்த 3 வகையில என்ன பண்ணலாம், ஒருத்தர் பகவானை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பகவான் தன்னுடைய சக்தியெல்லாம் இந்த உலகம் முழுக்க பரவி இருக்கார். அதே போல பரமாத்மாவும் நம்ம கூட எல்லா இடத்துலையும் இருக்கார். இது ரெண்டையும் தாண்டி தன்னுடைய ஆன்மீக உலகத்தில் என்ன பண்றார், நித்தியவாசம் பண்றார். இந்த மாதிரி யார் ஒருத்தர் பகவானை புரிஞ்சுக்கலையோ, யார் ஒருத்தர் இந்த பகவானை பத்தி புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலையோ, அவன் என்ன பண்றான், மறுபடியும் இந்த உலகத்துல பிறந்து 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 இறந்துட்டே இருக்கான். எத்தனை முறை பிறப்பு, எத்தனை முறை இறப்பு, எத்தனை குடும்பம், எத்தனை கஷ்டம். ஒரு பிறவை 2 பிறவை, ஒவ்வொரு பிறவி பிறந்தும் அவன் என்ன பண்றான், தோல்வி அடைஞ்சு மறுபடியும் இன்னொரு அம்மாவுடைய கர்ப்பத்துக்கு போறான், மறுபடியும் பிறந்து வரான், மறுபடியும் தோல்வி அடைகிறான், மறுபடியும் போறான். ஒரு பிறப்பா 2 பிறப்பா, கோடிக்கணக்கான பிறகு என்ன பண்றோம், நம்மளும் எடுத்துட்டே இருக்கோம். எது வரைக்கும் அவன் எடுத்துட்டு இருப்பான் அப்படின்னா, எது வரைக்கும் அவன் பகவானை உணரலையோ அது வரைக்கும் அவன் எடுத்துட்டே இருக்க வேண்டியதான். ஸோ என்ன ஆகும், அந்த பகவானை புரிஞ்சுக்கலாம் என்ன ஆகும் அப்படின்னா, நாம என்ன பண்றோம், தாழ்த்திக்கிட்டே போயிட்டே இருக்கோம். இன்னும் நம்முடைய உண்மையான ஸ்வரூபம் பகவானை முதல்ல தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் நம்முடைய ஸ்வரூபம் தெரிஞ்சுக்கணும். நம்முடைய ஸ்வரூபம் என்னது, நம்முடைய ஸ்வரூபம் அப்படின்றது ஆத்மா. யார் ஒருத்தன் இந்த ஆத்மா பத்தி புரிஞ்சுக்கலையோ அவன் கண்டிப்பா பகவானை பத்தி புரிஞ்சுக்க போறது கிடையாது, அந்த பரமாத்மா பத்தி புரிஞ்சுக்க போறது கிடையாது. எப்போ ஒருத்தன் ஆத்மா பத்தி புரிஞ்சுக்கல அவன் என்ன பண்ணுவான், தன்னைத்தானே எப்பயும் சீப்பாவே வச்சுட்டு இருப்பான். உண்மையில ஒருத்தன் வந்து ஒரு ராஜாவுடைய பையன் இளவரசனா இருக்கான். ஆனா தான் இளவரசன் அப்படிங்கிற விஷயத்த மறந்துட்டு குப்பை வார வண்டியில என்ன பண்றான், சண்டை போட்டு இருக்கான். குப்பை வார வண்டியில வேலை பண்ணிட்டு இருக்கான். அந்த குப்பை வரக்கூடிய வேலையை பார்க்கும் போது ஒரு சில சமயம் நடக்கும். என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த குப்பையெல்லாம் பொறுக்கும் பொழுது இந்த பழைய கடிகாரெல்லாம் கிடைக்கும். உடஞ்சி போன பழைய கடிகாரம், பெரிய கடிகாரம், இல்லை வாட்சு, இல்லை உடஞ்சி போன கண்ணாடி, இல்லை பழைய பெல்ட்டு, டிஃபன் பாக்ஸ் ஏதாவது கிடைக்கும் இல்லையா. அதுக்கு 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. எனக்கு கொடுறான், உனக்கு கொடுறான், நான் தான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன், நீ தான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. அதுல ஒருத்தன் யோசிக்கிறான், இன்னொரு குப்பைக்காரன் யோசிக்கிறான், அவனுக்கு பாத்தியா அந்த உடஞ்ச கண்ணாடி கிடைச்சிருச்சு. ஒருத்தன் வடஞ்சி கண்ணாடி போட்டு இங்க ஒரே ஒரு கண்ணாடி மட்டும் இருக்கிற பக்கம் உடஞ்சிருக்கு, அந்த கண்ணாடி போட்டுருக்கான். அவன் பார்த்து ஸ்டைல் காட்டுறான், பாத்தியா அந்த கண்ணாடி கிடைச்சிருச்சு அப்படின்ட்டு.
இன்னொருத்தன் அதை பார்த்து பொறாமப்படுறான். பார்த்தியா அவனுக்கு உடஞ்ச கண்ணாடி கிடச்சி, பார்த்தியா பார்த்தியா அவனுக்கு பார்த்து பிஞ்ச போன பெல்ட்டு கிடச்சிருச்சு பார்த்தியா அப்படின்னு சொல்லி ஒருத்தன் பொறாமப்படுறான். ஸோ இதை வெளிலேருந்து பார்க்கும்போது அவனுக்கு எவ்வளோ கேவலமாக இருக்கும். அந்த பையன் உண்மையில் வந்து ராஜாவுடைய பையன், ஒரு ஒரு இளவரசன். தான் இளவரசன் அப்படிங்கிற விஷயத்தையே மறந்துட்டு, தன்னுடைய அப்பா ராஜா அப்படிங்கிற விஷயத்தையே மறந்துட்டு, தன்னைத்தானே தாழ்த்திக்கிட்டு, தான் ஒரு குப்பை வாடுறவன் நினச்சிக்கிட்டு, அந்த குப்பையை வாரிக்கிட்டு, அந்த குப்பை வாடுறவன் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு, அவனுங்களுக்குள்ளார அடிச்சுக்கிட்டு, அவனுக்குள்ளார பொறாமையை வச்சுக்கிட்டு, இன்னும் என்ன பண்ணுறான், தன்னை குப்பை வாடுறவன் இன்னும் தன்னை மோசமாக நினைக்க அவனுடைய எண்ணங்கள் இன்னும் மோசமாக தான் போயிட்டு இருக்கும். எப்போ அவன் தான் ராஜாவுடைய பையன் உணர ஆரம்பிச்சான், தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சான், அவன் என்ன பண்ணுவான், அதெல்லாம் பற்றிலாம் பிடிச்சி நான் எவ்வளோ கேவலமாக நடந்துட்டு இருந்தேன் பார்த்து, எனக்கே தெரியாமல் எவ்வளோ கேவலமாக நடந்துட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் புரிஞ்சுப்பான். அந்த மாதிரி இந்த உலகத்தில் ஒருத்தர் எப்போ குற்றங்களை குறைக்க முடியும், நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, திருடனா பார்த்து திருந்தெல்லாம் திருட்ட ஒழிக்க முடியாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா. அவனா பார்த்து திருந்தினா மட்டும்தான் அவனுடைய தப்பான எண்ணங்கள் ஒழிக்க முடியும். அவங்க எப்படி திருந்துவாங்க, எப்போ திருந்துவாங்க அப்படின்னா, எப்போ தன்னுடைய உண்மையான நிலையை புரிஞ்சுக்கிறாங்களோ, நான் ஆத்மா, இந்த ஆத்மாவானது பகவானுடைய சேவல், இந்த ஆத்மாவானது பகவானுடைய சேவையில் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை எப்போ ஒருத்தன் புரிஞ்சுக்கிறானோ, அப்போ என்ன பண்ணுவான், அவன் இயற்கையாகவே எல்லா விதமான கெட்ட விஷயங்கள்லேருந்து வெளில வந்துடுவான், எல்லா விதமான கெட்ட குணங்கள்லேருந்து வெளில வந்துடுவான். அது ஒன்று தான் வழி, பக்தி ஒன்று தான் வழி, உண்மையான பக்தி. நான் சொல்றது பொய்யான பக்தி, போலியான பக்தி, மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கான பண்ணுற பக்தி கிடையாது, மற்றவங்களை ஏமாத்துறதுக்கான பண்ணக்கூடிய ஒரு வியாபாரமான பக்தி கிடையாது. உண்மையான பக்தி பண்ண ஆரம்பிச்சான்னா அவன் இந்த உலகத்து மேலே ஒரு பட்சம் வைக்க போகிறது கிடையாது, இந்த உலகத்து மேலே எந்த விதமான பொறாமையும் பண்ண போகிறது கிடையாது, யார் மேலேயும் அவன் கோவப்பட போகிறது கிடையாது. நம்ம இப்போ தான் ஈஸ்வரோபனிஷத்தில் பார்த்தோம், எல்லாத்தையும் சமமாக பார்க்க ஆரம்பிக்கிறான், எல்லாருக்கூடையும் பகவானுடைய ஸ்வரூபத்தை பார்க்க ஆரம்பிக்கிறான், எல்லாருக்கும் மரியாதை கொடுக்க ஆரம்பிக்கிறான், எல்லாத்துக்கும் உதவி பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ இப்படி இருக்கிறவன் என்ன பண்ண முடியும், எதுக்காக கவலைப்படுறதும் கிடையாது, எதுக்காக ஏக்கப்படுறதும் கிடையாது, யாரை கண்டு பயப்பட போகிறதும் கிடையாது. பிரம்மபூத பிரசன்னாத்மா ந சௌச்சத்திலே காங்க்ஷதி சமசர்வேஷு பூத்தேஷு மத்பக்தியும் லவத்தே பரான்னு கிருஷ்ணன் சொல்றார். ஸோ அப்படிப்பட்ட நிலையில பக்தனா இருக்க என்ன பண்றான்னா, சோச்சதி ந காங்க்ஷதி. என்ன சோச்சதி அப்படின்னா ஏக்கப்படுறது கிடையாது, என்ன காங்க்ஷதி அப்படின்னா புலம்புறது கிடையாது. நம்ம இந்த உலகத்துல பண்றது ரெண்டு விஷயம் தான். என்ன பண்றோம், ஏங்கிட்டு இருக்கோம், புலம்பிட்டு இருக்கோம். இல்லாத விஷயத்தை பத்தி ஏங்கிட்டு இருக்கோம், கிடைச்ச விஷயம் தொலைஞ்சு போச்சுன்னா புலம்பிட்டு இருக்கோம் இல்லையா. இந்த உலகமே இந்த ரெண்டு விஷயம் தான், ஏங்கிறது புலம்புறது. ஒருத்தன் பக்தி அடைஞ்சிட்டா அப்படின்னு என்ன பண்றது கிடையாது, அவன் ஏங்கிறதும் கிடையாது, புலம்புறதும் கிடையாது, திருப்தியா இருக்கான பிரசன்ன ஆத்மா அப்படின்னு சொல்லி சொல்றது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலையை கொண்டு போய் சேர்க்கறதா என்னது, இந்த உபனிஷத். அதுதான் உபநிஷத் அப்படின்னு சொல்லி சொல்றது. உபநிஷத் அப்படின்னா பக்கத்துல கொண்டு போய் சேர்க்குது. யார் பக்கத்துல கொண்டு போய் சேர்க்குது, பகவானுடைய பக்கத்துல கொண்டு போய் சேர்க்குது. அந்த குப்பை வாரக்கூடிய அந்த பையனை, நீ வந்து இந்த குப்பை வாடுறவன் கிடையாதுடா, நீ வந்து ராஜாவுடைய பையன்டா, நீ இளவரசன்டா அப்படின்னு கொண்டு போய் அவன் பக்கத்துல போய் சேர்த்துட்டாங்க அப்படின்னா, அதை விட அவனுக்கு ஒரு சந்தோஷம், அதை விட ஒரு பெருமை, அதை விட ஒரு நன்மை வேற என்ன செய்ய முடியும் அவனுக்கு இல்லையா. பக்கத்துல கொண்டு போய் வச்சணும், அவங்க அப்பா பக்கத்துல கொண்டு போய் வச்சணும். அதே போல இந்த ஆத்மாவை நம்முடைய தந்தையான, உண்மையான தந்தையான அந்த பகவானுடைய பக்கத்துல கொண்டு போய் சேர்த்தா என்ன சொல்றோம், இந்த உபனிஷத் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே, அந்த உபனிஷத்தை எப்படி நம்ம புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது ஸ்ரீமத் பாகவதம் அதான் சொல்லுது, குரு அர்க்க லப்தோபனிஷத் சுதாங்ஷு சுச்ச சக்ஷுஷாஹா அப்படின்னு சொல்லி சொல்லுது. இது வந்து பிரம்மாவுடைய பிரார்த்தனைகள் இருக்கு, பாகவதோடைய தசமஸ்கந்தத்தில் பிரம்மாவுடைய பிரார்த்தனைகள் இருக்கு. குரு அர்க்க, குருவனுடைய வாயிலாக லப்தஹா ஒருத்தனுக்கு பெறான் இதை உபனிஷத். சுச்சக்ஷுஷாஹா, சுச்சக்ஷுஷாஹா அப்படிப்பட்ட அந்த சுச்சக்ஷு அப்படின்னு சொல்லக்கூடிய உண்மையான பார்வையுடைய அந்த குரு கிட்ட இருந்து இந்த உபனிஷத்துடைய அர்த்தங்களை புரிஞ்சுக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஔபனிஷதம் புருஷம் பிரிச்சாமி அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். நம்ம உபனிஷத்தை எப்படி சொல்லி கொடுக்குது அப்படின்னா, ஒரு குரு கிட்ட ஒரு சிஷ்யன் போய் கேள்வி கேட்கறான், அந்த குரு என்ன பண்றாரு, அந்த சிஷ்யனுக்கு பதில் சொல்றாரு. இப்படிதான் எனக்கு அந்த உபனிஷத்தே நம்மளுக்கு வந்துட்டு இருக்கு. எல்லா உபனிஷத்தும் அப்படிதான் இருக்கு, கேள்வி பதிலாக தான் இருக்கும். அது இல்லாத வரைக்கும், நம்ம இந்த பகவானை புரிஞ்சுக்காத வரைக்கும், நம்முடைய நிலையை புரிஞ்சுக்காத வரைக்கும் நம்ம என்ன பண்ண போறோம், இந்த உலகத்திலேயே மாட்டிக்கிட்டு இந்த உலகத்திலேயே சுத்திக்கிட்டே இருக்க போறோம். எத்தனை பேர் எடுக்க போறோம்னு தெரியாது, எவ்வளவு காலம் நம்ம மறுபடியும் மனுஷ பிறவி கிடைக்க போறோம்னு சொல்ல முடியாது. என்ன பண்ணுவோம், பல்வேறு விதமான பிறவிகள்ல மாட்டிக்கிட்டு முடிச்சுட்டு சுத்திட்டே இருக்க வேண்டியதான். ஸோ அதுதான் வந்து இந்த கேனோபனிஷத்துல சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, முதல்ல சர்வ பிரேரகத்துவம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நான் உபனிஷத்துடைய டெஃபினேஷன் மறுபடியும் சொல்லி முடிச்சிட்டேன் உங்களுக்கு. இப்போ என்ன பண்ணுறோம், உபனிஷத்துக்குள்ள போகலாம், கேனோபனிஷத்துக்குள்ள போகலாம்.
ஸோ அதில் ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா கர்ம பிரேரகத்துவம் அப்படின்னா நம்ம எல்லாரையும் டைரக்ட் பண்றது யாரு, இயக்குறது யாரு, இது ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த உபனிஷத்து சொல்லிக் கொடுக்குது. ரெண்டாவது விஷயம் சர்வோத்தமத்துவம், நம்மளுடைய எல்லாரை விட உயர்ந்தவரா அவர் ஏன் கருதப்படுறார், அந்த பிரம்மன் சொல்லக்கூடிய அந்த பகவான் ஏன் நம்மளை விட எல்லாருடையும் உயர்ந்த ஒரு நபரா கருதப்படுகிறார், சர்வோத்தமத்துவம் அப்படிங்கிற ரெண்டாவது குணம். மூன்றாவது சகல்யேன அவதேயத்துவம் அப்படின்னா அவர் எப்படி உயர்ந்தவர் அப்படின்னா நம்மளால அவரை கண்டிப்பா புரிஞ்சிக்கவே முடியாது, முழுமையா புரிஞ்சிக்கவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு அவர் எப்படி இருக்காரு, உயர்ந்தவரா இருக்கார், எல்லையற்றவரா இருக்கார். சோ இந்த 3 குணங்களை பத்தி பேச வந்ததுதான் என்னது இந்த தலவக்கார உபனிஷத் அப்படின்னு சொல்றோம். தலவக்கார அப்படின்ற ஒரு ரிஷி கேட்டனால இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது பிரம்மா சிவனுக்கு சொன்ன ஒரு உபனிஷத் அப்படின்னும் ஒரு சிலர் சொல்றது உண்டு. இதுதான் இந்த உபனிஷத்தினுடைய ஒரு ஜெனரல் வியூ. ஓகே, முதல்ல இந்த உபனிஷத்தினுடைய சாந்தி பாடம். சாந்தி பாடம் அப்படின்னா ஒவ்வொரு உபனிஷத்துக்கும் ஒரு சாந்தி பாடம், ஒரு ஆசீர்வாதம் பண்ற மாதிரி, ஒரு பிரார்த்தனை பண்ற மாதிரி ஒரு மந்திரம் இருக்கும். சஹனா பவது சஹனோ புனக்து சஹ வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதிஸ்தமஸ்து மாம் வித்விஷாவஹை ஓம் சாந்தி 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 மந்திரம் சொல்லணும் இல்லையா. இது வேற உபனிஷத்துடைய மந்திரம், இது வேற வேதங்களுடைய மந்திரம். இந்த கேன உபனிஷத்தினுடைய சாந்தி மந்திரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். என்ன சொல்றாரு அப்படின்னா ஓம் ஆப்யயந்து மமாங்கானி வாக் பிராணச்சக்ஷுஹா சக்ஷுஹு ஸ்ரோத்ரம் அதோபலம் இந்திரியாணி ச சர்வாணி சர்வம் பிரம்மோபனிஷதம் மாஹம் பிரம்ம நிராகுர்யாம் மாமா பிரம்ம நிராகரோத் அனிராகரணமஸ்து அனிராகரணமே அஸ்து தத் ஆத்மனி நிரந்தே தத் ஆத்மனி நிரதே ய உபதிஷதோ தர்மஸ்தே மயி சந்து தே மயி சந்து ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இதுதான் இந்த மந்திரம், இதுதான் இந்த உபனிஷத்தினுடைய சாந்தி மந்திரம். இந்த சாமவேதத்தோட இன்னொரு உபனிஷத்து என்ன அப்படின்னா சாந்தோக்கிய உபனிஷத். இந்த உபனிஷத்தா இருக்கிறதுல ரொம்ப பெரிய உபனிஷத்தா சொல்லப்படுது, சாந்தோக்கிய உபனிஷத். ஸோ இந்த சாந்தோக்கிய உபனிஷத்துக்கும் இதுதான் சாந்தி பாடம், சாந்தியை சொல்லக்கூடிய பிரார்த்தனை சொல்லக்கூடிய மந்திரம். ஓகே, இந்த மந்திரத்தோட அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓம் ஆப்யந்து மமாங்கானி. உபனிஷத்து என்ன சொல்லுது, ஆரம்பத்தில் என்ன சொல்லுது அப்படின்னா என்னுடைய அங்கங்கள், என்னுடைய உடல், வாக் என்னுடைய வார்த்தை, பிராணஸ் என்னுடைய பிராணன், சக்ஷுஹு என்னுடைய கண், ஸ்ரோத்ரம் என்னுடைய காது, அதோபலம் இந்திரியாணி மற்றும் எல்லா விதமான இந்திரியங்களும், சர்வாணி எல்லாம் என்ன ஆகட்டும், பலத்தை பெறட்டும், எல்லாம் புஷ்டியா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப புஷ்டியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி உபனிஷத் வெறுமனே ஆத்மா பத்தி மட்டும் சொல்லுது அப்படிங்கிறது கிடையாது. என்ன பண்ணுது, இந்த உடலையும் எப்படி இருக்கணுமா, உடலையும் நல்லா வச்சிருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த பிரார்த்தனை பண்ணுது. இது பிரார்த்தனை பண்ணக்கூடிய ஸ்லோகம். வேத புருஷன் பிரார்த்தனை பண்றாரு, நம்ம பிரார்த்தனை பண்ண வேண்டிய ஸ்லோகம் இது. வேத புருஷன் கிட்ட இல்லை பகவான் கிட்ட என்னுடைய உடலை, என்னுடைய அங்கங்கள் என்ன பண்ணிட்டு நல்லா பலமா வச்சிட்டு. காரணம் என்னது, இந்த உடலை அனுபவிக்கிறதுக்காக கிடையாது. சர்வம் பிரம்மோபனிஷதம், எல்லாமே பிரம்மன் தான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் பகவானுடைய சக்தி தான். இந்த பகவானை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு சக்தி வேணுமே இல்லையா. கண்ணு சரியா பார்க்க முடியல, காது சரியா கேட்க முடியல, பிராணம் இழுத்துட்டு இருக்கு, கை காலெல்லாம் உதறது, ஒன்றும் உடம்புல பலமே இல்லை, உடம்பு தோண்டு விழுந்துருச்சு அப்படின்னா எப்படி நான் என்ன பண்ண முடியும், என்னால் ஆன்மீகத்தை எதுவும் பண்ண முடியாது. அதனால இந்த உடலை நான் ஆன்மீகத்தை பயிற்சி பண்றதுக்காக இந்த உடல் சக்தி வாய்ந்ததா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை ஆரம்பிக்குது. அதே மாதிரி என்ன சொல்லுது அப்படின்னா இந்த புலன்கள் எல்லாமே எப்படி இருந்துச்சு அப்படின்னா இது வரைக்கும் அங்கங்க ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஒரு அர்த்தம் அப்படி புலன்கள்லாம் ரொம்ப பலமா இருக்கட்டும் அப்படிங்கிறது. ரெண்டாவது அர்த்தம் என்னன்னா இந்த புலன்கள் எல்லாமே இது வரைக்கும் ரஜோகுணத்துல ஏதாவது ஒரு செயல்பாடு செஞ்சுட்டே இருந்துச்சு. இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடுறது, பிடிக்கிறது, இதை பண்றது, அதை பண்றதுன்ட்டு இந்த உலக சுகத்தையே நினைச்சு வீணாக்கிடுச்சு. இந்த முறையா என்ன பண்ணுமாறான இந்த புலன்களானது ரஜோகுணத்திலிருந்து விடுபட்டு சத்வகுணத்துக்கு பகவானை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு நிலைமையை அடையட்டும் அப்படின்னு சொல்றார், அப்படின்னு பிரார்த்தனை பண்றார்.
ஏன்னா நம்ம உபநிஷத்தை புரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி வேத விஷயங்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல என்ன வேணும்? முதல்ல பொறுமை வேணும், சத்துவகுணத்துக்கு வரணும் இல்லையா? சத்துவகுணத்துக்கு வராமல் இந்த விஷயங்கள்லாம் புரிஞ்சிக்கவே முடியாது. ஓடிக்கிட்டே 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 இருந்தோம் அப்படின்னா அவனுக்கு இந்த விஷயம்லாம் எதுக்கே தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். கொஞ்சம் எப்போ உட்காந்து யோசிக்க ஆரம்பிக்கிறானோ தன்னை பற்றி, இந்த உலகத்தை பற்றி, இந்த உலகத்தை தாண்டி இருக்கக்கூடிய அந்த பகவானை பற்றி, ஏன் இந்த உலகத்தை படைச்சிருக்கார், என்ன காரணம் இல்லாமல் ஏன் படைச்சிருக்கார், என்ன செய்யறதுக்காக இந்த உலகத்தை படைச்சிருக்கார், ஏன்னா கண்டிப்பாக இந்த உலகத்தில் வச்சிருக்காரு அப்படின்னா ஏதாவது ஒரு காரணத்துக்காக தான் என்ன படைச்சு வச்சிருக்காரு இந்த உலகத்தில். அந்த காரணம் என்னவா இருக்கும், யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி யோசிக்கலாம் தோண ஆரம்பிக்கும். அப்படிலாம் என்ன பண்ண ஓடிக்கிட்டே இருக்கேன். ஸோ அதான் இங்கே சொல்கிறேன், என்னுடைய மனசு, என்னுடைய வாக்கு, என்னுடைய கண்கள், என்னுடைய பிராணன் எல்லாமே, என்னுடைய உடல் எல்லா அங்கங்களும் என்ன பண்ணிட்டோம், கொஞ்சம் அமைதி அடைஞ்சு பலத்தை அடைஞ்சு என்னுடைய இந்த பகவானை பற்றிய விஷயங்களை பற்றி கேட்கறதுக்கு சத்துவகுணத்துக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஒவ்வொன்றா சொல்லிட்டு வர்றாரு. ஃபஸ்ட்டு மம அங்காணி எல்லா அங்கங்களையும் சொல்லிட்டார். அப்புறம் வாக்கை பற்றி சொல்கிறார். நம்முடைய பேச்சு நல்ல பேச்சாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணுறது. ஏன்னா வாக்கில் தான் எல்லாமே அமைஞ்சிருக்கு. அந்த வாக்கு சரியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம எப்படியோ உயர்ந்த இடத்துக்கு போகலாம். அந்த வாக்கு சரியா இல்லைன்னா எவ்வளோ தாழ்ந்தும் போயிடலாம். நம்ம சத்தியம் மிதபாஷணம் அப்படின்னு சொல்லி சொல்றது. எது சத்தியம், எது நல்ல வார்த்தை அப்படின்னா கொஞ்சமா பேசுறதுதான். நிறைய பேசணும் அப்படின்னு என்ன ஆகும், நம்மளுக்கு தெரியாம ஒரு சிலர் கிண்டல் பண்றது, ஒரு சிலர் தப்பா பேசுறது, ஒரு சிலர்கிட்ட குத்தம் கண்டுபிடிக்கிறது, தேவையில்லாத வார்த்தைகள்லாம் பேச ஆரம்பிக்கிறது, கெட்ட வார்த்தைகள் வர ஆரம்பிக்கிறது, எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கும். அதனால எவ்வளவு தேவையோ, எவ்வளவு நம்மளுக்கு வாழ்க்கையில் நடைமுறைக்கு தேவையோ அந்த வார்த்தைகள் மட்டும் பேசினா போதும். மற்ற நேரத்தில் நம்ம மௌனமா இருக்கும். தேவையில்லாத வார்த்தைகளே பேசக்கூடாது. அப்படி பேசாமல் இருந்துட்டாங்க நிறைய பிரச்சனை தடுத்தலாம். ஆனால் இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். பேசியே கெட்டு போயிடும் வாழ்க்கையில். பேசாமல் எந்த அளவுக்கு நம்ம ஒரு விரதம் எடுத்துட்டோம் அப்படின்னா, நான் பகவானை பற்றிய வார்த்தைகளை மட்டும்தான் பேசுவேன், இல்லை பகவான் சம்பந்தப்பட்ட சேவைகளை மட்டும் பேசுறதுக்கு உண்டான வார்த்தைகளை மட்டும்தான் பேசுவேன், இல்லை என்னுடைய வேலை செய்கிற இடத்துலையே கூட என்னுடைய வேலைக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் பேசுவேன் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதி இருந்துச்சு அப்படின்னா நம்ம கிட்ட பிரச்சனையே வரப்போறது கிடையாது. வார்த்தைகள் நம்ம எப்போ தேவையெல்லாம் பேச ஆரம்பிக்கிறோம் அப்போ நிறைய பிரச்சனை இருக்குது. அது காரணம் அமைது. ஸோ அதான் சொல்ற சத்தியம் மித பாஷணம். இது உபனிஷத் கிடையாது, பட் ஆச்சாரியர்கள் கொடுக்கக்கூடிய வியாக்கியானம். கம்மியாக பேசுறது. அதே போல் சத்தியம் அப்படின்னு என்னது, பிரியஹிதம் சயத். இதை நம்ம இதுலேயே பார்த்தோம், உத்தவகீதை பாகவத்திலே பார்த்தோம். பிரியஹிதம், பிரியமாக இருக்கணும், ஹிதமாக இருக்கணும், மற்றவர்களுக்கு உபயோகரமாக இருக்கணும். நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் எப்படி இருக்கணும், மற்றவர்களுக்கு உபயோகரமாக இருக்கணும், அதே போல் பிரியமாக இருக்கணும். ரொம்ப அன்போடு பேசக்கூடிய வார்த்தைகள்லாம் பேசணும் அப்படின்னு சொல்லுது. ஸோ இப்படி ஒவ்வொன்றா பிரார்த்தனை பண்ணிட்டு போகுது. என்னுடைய கண்கள் நல்லா இருக்கணும், என்னுடைய பிராணன்கள் நல்லா இருக்கணும். ஸோ பிராணன் அப்படின்னு சொன்னோன்னா ஓகே ஒன்றா வரலாம். என்னுடைய பிராணம் நல்லா இருக்கணும், என்னுடைய காதுகள் நல்லா கேட்கணும், என்னுடைய பலம் நல்லா இருக்கணும். ஸோ இப்படி எல்லாத்தையும் என்ன பண்ணணும், நீ எனக்கு கொடுத்த இந்த எல்லா விஷயத்தையும் மறுபடியும் நான் அவனுடைய சேவையில் உபயோகப்படுத்தணும். அதுதான் அவருடைய பிரார்த்தனை. ஏன்னா எனக்கு இத்தனை விஷயம் கொடுத்துருக்கு இல்லையா, இத்தனை விஷயத்தை நான் வாங்கி என்ன பண்ணுறேன், என்னுடைய சுகத்துக்கே உபயோகப்படுத்தாமல் நான் எப்போ உன்னுடைய சேவையில் உபயோகப்படுத்த போகிறேன், எனக்கு அந்த பாக்கியத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ண ஆரம்பிக்குது. அப்புறம் சொல்லுது, சர்வம் பிரம்ம ஔபனிஷதம். அந்த பிரம்மன், அந்த பகவானுடைய சக்தியானது உபனிஷத் முழுக்க சொல்லப்பட்டிருக்கு. சர்வம் பிரம்ம உபனிஷதம். மாஹம் பிரம்ம நிராகுர்யாம். நான் அந்த பகவானை நிராகரிக்காமல் இருக்கட்டும். ரொம்ப முக்கியமான பிரார்த்தனை. என்ன பிரார்த்தனைனா, அந்த பகவானை நான் நிராகரிக்காமல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம என்ன பண்றோம், நிறைய சமயத்துல பகவான் என்ன பண்ணிடுறோம், நிராகரிச்சோம். சந்தோஷம் வரும்பொழுது என்னுடைய திறமை சொல்லி சொல்றோம். ஒரு விஷயம் வெற்றி அடைஞ்ச போது நான் எவ்வளவு திறமைசாலி தெரியுமா, நான் எவ்வளவு சரி நல்லா செய்வேன் தெரியுமா, என்னுடைய திறமை என்ன நினைச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய திறமையை வெளிக்காட்டும். நம்ம தான் இதை பண்ணோம் அப்படிங்கிற சந்தோஷத்தில் இருப்போம். அது நான் தான் காரணம் அப்படின்னு நினைப்போம் சந்தோஷம் வரும்பொழுது, வெற்றி அடையும் போது. அதே ஒரு துக்கம் வரும் பொழுது, ஒரு கஷ்டம் வரும்பொழுது, ஒரு பிரச்சனை வரும்போது என்ன பண்ண, உடனே பகவான் தான் பண்ணார். பகவானுக்கு ஏன் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறாரு, அவர் நல்லவராக இருந்தால் நீங்கள் ஏன் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்கணும், நல்லா செய்யும் பொழுது மட்டும் என்னோடது, இதே தப்பு நடந்த போச்சு என்ன பண்ணுறோம், உடனே நம்ம பகவானுடைய தலையில் கட்டிடுறோம், இது அவர் செஞ்சது அப்படின்ட்டு. ஸோ அதான் என்ன சொல்கிறேன், அப்படி செய்யும் போது என்ன ஆகும், உடனே அந்த பகவான் நம்ம இன்னொரு வழி பண்ணுமா என்ன, அவர் வழி பண்ணுமா, இனிமேல் நம்ம இனிமேல் வழிபட வேண்டாம், அவரை விட்டலாம், அவர் வழிபடுறதை விட்டலாம்.
அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த பகவானை கூட விட்டுறாங்க. சொன்னாங்க சொல்றார், மாஹம் பிரம்ம நிராகுரியாம், நான் அந்த பகவானை எந்தவித சூழ்நிலையிலும் பகவானுடைய ஞாபகத்திலே நான் என்னைக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் விஷயம் சொல்றார். மாஹம் பிரம்ம நிராகுரியாம் அப்படின்னு சொல்லி சொல்றார். ரெண்டாவது சொல்றார் அப்படின்னா, மாமா பிரம்ம நிராகரோத் அப்படின்னு சொல்லி சொல்றார். உண்மையில நம்ம பகவானை குத்தம் சொல்லிட்டே இருக்கோம், பகவான் அவனுக்கு ஏதாவது கஷ்டம் கொடுத்துட்டாலும் குத்தம் சொல்லிட்டே இருக்கோம். ஆனா ஒரு டாக்டர் என்ன பண்றாரு, நம்மளை அறுத்து உள்ள இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு ரத்தத்தெல்லாம் மாத்தி நம்மளுக்கு கொலை வலியை கொடுத்துறாரு. ஆனா டாக்டர் நல்லவன்னு சொல்லி சொல்றோம். டாக்டருக்கு போய் நிறைய காசு கொடுக்குறோம். டாக்டர் சார் நீங்க தான் சார் தெய்வம் மாதிரி என்னை காப்பாத்திட்டீங்க, உங்களுக்கு என்ன வேணா தலை செய்யா இருக்கா சார் அப்படின்னு சொல்லி அந்த டாக்டரை போய் பிரார்த்தனை பண்றோம். ஸோ நம்ம உடம்பை வெட்டி நமக்கு நல்லது பண்ணதான் அந்த டாக்டர் பண்றாரு. வெளியிலிருந்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும், நமக்கு ஏதோ கெட்டது பண்ற மாதிரி தெரியும், நம்மளை அறுக்கிற மாதிரி தெரியும், நம்ம கிட்ட ஒரு ரத்தத்தை வெளில எடுக்கிற மாதிரி தெரியும், நமக்கு ஏதோ செய்யற மாதிரி தெரியும். ஆனா உண்மையில அந்த டாக்டர் என்ன பண்றாரு, நமக்கு நன்மை தான் பண்றாரு இல்லையா? அதே போல பகவான் வெளியிலிருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு ஏதாவது செய்யற வெளியிலிருந்து செய்யும் பொழுது நமக்கு அது தீயதை போல தோணும், நமக்கு கஷ்டம் கொடுக்குற மாதிரி தோணும். பட் அது நம்மளுடைய நல்லதுக்கு தான், நம்முடைய தூய்மைக்கு தான், நம்மளுடைய தூய்மைப்படுத்துறதுக்கு தான் அப்படிங்கிற விஷயத்தை யார் ஒருத்தர் புரிஞ்சுக்கலையோ அவனோட முட்டாள் வேற யாரும் இருக்க முடியும். ஸோ அந்த டாக்டர் நம்ம போய் புகழ்றோம், ஆனால் பகவான் போய் திட்ட ஆரம்பிச்சோம், பகவான் இப்படி பண்றாரு, பகவான் அப்படி பண்றாரு அப்படின்ட்டு. இந்த பகவானுடைய உண்மையான குணம் என்ன நமக்கு தெரியாம இருக்கு. இது ரெண்டாவது விஷயம். இது வந்து நான் பகவானை மறக்காம இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மாமா பிரம்ம நிராகரோத் அப்படின்னா அந்த பகவான் என்னை கைவிடாமல் இருக்கட்டும். ஏன்னா அதுவும் நடக்கலாம். ஒரு சில சமயம் என்ன ஆகும், பகவானும் வந்து பார்க்குறாரு, அவனு எவ்வளோ விஷயம் சொல்லி கொடுக்குறான், இந்த ஆத்மா கேட்குற மாதிரி கிடையாது. அப்போ அந்த பகவானுக்கே ஒரு சில சமயம் சலிப்பு வந்து, சி போட எத்தனை சொல்லி நீ கேட்க மாட்டேங்கிற, எவ்வளவு நாள் உனக்கு முயற்சி செஞ்சு நீ என்ன பண்ண மாட்டேங்கிற, நீ வந்து சேர மாட்டேங்கிற போ அப்படின்னு சொல்லிட்டு பகவான் நம்மளை கைவிட்டான்னா அவ்வளோதான், கைவிட்ட கேஸ், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அப்படியே என்ன போயிடாது, என்னையும் நீ கைவிட்டுறாத, நானும் உன்னை கைவிட்டுறக்கூடாது, என்னையும் நீ கைவிட்டுறாத அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அணிகரணம் அஸ்து அணிகரணமே அஸ்து அப்படின்னா எப்பயுமே உனக்கும் எனக்கும் இந்த உறவானது என்னைக்குமே இருக்கணும். இந்த உறவை நம்ம என்னைக்கும் என்ன பண்ணக்கூடாது, துண்டிச்சிக்கவே கூடாது. இந்த உறவு நம்ம ரெண்டு பேருக்குள்ள உறவானது என்னைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கப்புறம் தத் ஆத்மனி நிரத்தே ய உபனிஷத்தோ தர்மஸ்தே மயி சந்து தே மயி சந்து. இந்த உபனிஷத்துல சொல்லப்படக்கூடிய தர்மங்கள் எல்லாமே என்னோட இதயத்துல நிலையா இருக்கட்டும். ஏன்னா ஒரு சில சமயம் நம்ம படிப்போம், மறந்து போயிடுவோம். நிறைய நடக்குது இல்லையா, என்னென்னமோ படித்தேன், என்னென்னமோ கேட்டேன், எல்லாம் மறந்து போயிடுச்சு, ஒன்றுமே ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. என்ன பண்ணுறது, எவ்வளவோ விஷயத்த கேட்குறோம், ஆனால் எதுவும் ஞாபகம் இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய சொல்கிறோம் இல்லையா? இங்கே சொல்கிறார், அந்த மாதிரி ஆகாமல் நான் எதெல்லாம் படித்தனோ அந்த விஷயங்கள்லாம் என்னுடைய மனசில் நிறைவேற்றும், அது எல்லாமே என்னுடைய பயிற்சிக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பிரார்த்தனை பண்ணுறார். தே மயி சந்து தே மயி சந்து, 2 முறை சொல்கிறேன், 2 முறை பிரார்த்தனை பண்ணுறார். அது எல்லாமே என்னுடைய இதயத்தில் தங்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி அப்படின்னு சொல்லிட்டு 3 முறை சொல்கிறேன். ஏன் 3 முறை சொல்கிறாங்க அப்படின்னா, ஏன்னா இந்த உலகத்தில் நம்மளுக்கு 3 வகையான துன்பங்கள் இருக்கு. ஆத்தியாத்மிக, அதிதைவிக, அதிபௌத்திக அப்படின்னு சொல்லக்கூடிய 3 வகையான துன்பங்கள் இருக்கு. இந்த 3 வகையான துன்பங்கள்ல இருந்து ஒருத்தன் மீண்டு வரட்டும், இந்த 3 வகையான துன்பங்களும் அடங்கி போகட்டும் அப்படின்னு சொல்றது தான் இந்த 3 முறை ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி அப்படின்னு சொல்லிட்டு இந்த உபனிஷத்து சொல்லுது. இதுதான் எல்லா உபனிஷத்துக்கும் எல்லா விதமான அந்த மந்திரத்துக்கும் அர்த்தம். ஓம் சாந்தி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த 3 விதமான விஷயங்களையும் வந்து அடக்கட்டும், இந்த 3 விதமான துன்பங்களும் போகட்டும் அப்படின்னு சொல்றது தான் இந்த ஓம் சாந்தி அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த உபனிஷத்தினுடைய சாந்தி மந்திரம் இதுதான். ஓகே, இந்த மந்திரத்தினுடைய முதல் மந்திரம் என்ன அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம் இன்னைக்கு. இந்த கேன உபனிஷத்துல மொத்தம் 34 மந்திரங்கள் இருக்கு. 4 அத்தியாயங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு அத்தியாயத்தில் ரொம்ப ரொம்ப கம்மி மந்திரம் தான் இருக்கும். ஒரு அத்தியாயத்தில் 5 மந்திரம், ஒரு அத்தியாயத்தில் 12 மந்திரம், இன்னொரு அத்தியாயத்தில் 17 மந்திரம் அப்படின்னு சொல்லி சின்ன கம்மியாக தான் இருக்கும். நம்ம நாளிலிருந்து என்ன பார்ப்போம் அப்படின்னா, ஜஸ்ட் சம்மரி மட்டும் பார்க்குறோம். ஒரு ஸ்லோகமாக பார்க்க முடியாது. ஜஸ்ட் சம்மரி மட்டும் இந்த உபனிஷத்துல என்ன சொல்ல வந்துருக்கு, ஃபர்ஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர், தேர்ட் சாப்டர், ஃபோர்த் சாப்டர்ல என்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஓவர்வியூ மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் மட்டும் பார்க்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டே அப்படிங்கிறத நம்ம இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் நிறையா போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் மட்டும் என்ன பார்க்கலாம். என்ன சொல்கிறோம், ஓம் கேனேஷிதம் பதிதः பிரேஷிதம் மனः கேன பிராணः பிரதமः பிரதியுக்தः கேனேஷிதம் வாசமிமாம் வதந்தி சக்ஷுஸ்ரோத்ரம் க உ தேவோ உனக்தி. இது ஃபர்ஸ்ட் மந்திரம்.
என்ன சொல்றாரு? கேனேஷிதம், கேன யாராலே, இஷிதம் உந்தப்பட்டு இல்ல ஆசைப்பட்டு, பததி பிரேஷிதம் மனஹ யாரால உந்தப்பட்டு இந்த மனதானது வீழ்ச்சி அடைகிறது. யாரால உந்தப்பட்டு இந்த மனதானது வீழ்ச்சி அடைகிறது. இந்த மனதானது தான் எந்த விஷயத்தை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறதோ அந்த விஷயத்தெல்லாம் செய்ய தூண்டுறது எது? இது ஃபர்ஸ்ட் கேள்வி. கேன பிராணஹ பிரதம பிரதியுக்தஹ, கேன பிராணஹ பிரதம பிரதியுக்தஹ யாரால உந்தப்பட்டு இந்த பிராணனானது இந்த உடல்ல நகர்ந்துட்டு இருக்கு. ரெண்டாவது கேள்வி, கேன உபனிஷத்தினுடைய ரெண்டாவது கேள்வி. கேனேஷிதம் பததி பிரேஷிதம் மனஹ கேன பிராணஹ பிரதம பிரதியுக்தஹ. ரெண்டு கேள்வியை பிடிச்சு. கேனேஷிதம் வாசமிமாம் வதந்தி யாரால உந்தப்பட்டு என்னுடைய வார்த்தை வந்துட்டு இருக்கு. சக்ஷு ஸ்ரோத்ரம் க உ தேவோ உனக்தி வெறும் வார்த்தை மட்டும் கிடையாது. சக்ஷு என்னுடைய பார்வை, ஸ்ரோத்ரம் என்னுடைய வாக்கு, இது எல்லாத்தையும் உந்தக்கூடிய நபர் யார் அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறார். இந்த 3 கேள்வி முதல்ல கேட்கிறார். 3 கேள்விக்கும் பதில் அமைகிறது நம்மளுடைய முதல் அத்தியாயம். என்ன கேள்வி கேட்டார்? முதல்ல யாரால உந்தப்பட்டு இந்த மனதானது செயல்பட ஆரம்பிக்குது, யாரால உந்தப்பட்டு நம்முடைய பிராணனானது நகர்ந்துட்டு இருக்கு, யாரால உந்தப்பட்டு நம்மளுடைய வாக்கு, நம்மளுடைய பார்வை, நம்மளுடைய கேட்கக்கூடிய திறமை நடந்துட்டு இருக்கு, யாரால உந்தப்பட்டு அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறார். இப்போ ஒருத்தர் முதல்ல ஒரு கேள்வி வரணும். என்ன கேள்வி வரணும் அப்படின்னா, இதெல்லாம் யாராவது உந்தணுமா என்ன? யாராவது இதெல்லாம் இன்ஸ்பயர் பண்ணுமா என்ன? மனசு தானா நினைச்சிட்டு இருக்கு, பிராணன் தானா போயிட்டு இருக்கு, வாக்கு தானா பேசிட்டு இருக்கு, கண்ணு தானா பார்த்துட்டு இருக்கு, காது தானா கேட்டுட்டு இருக்கு. இது யார் போய் உந்தணும்? இது யார் செயல்படுத்துறதுக்கு ஒரு வேலை செய்யணும்? இதெல்லாம் தேவையான, இதெல்லாம் யோசிக்கணுமா? இப்படிலாம் ஒருத்தன் கேள்வி பண்ணணும், கேள்வியை கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் நினைக்கலாம். என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்ப இந்த மனசானது என்னுடைய கட்டுப்பாடுலாம் இருக்கு, நான் தான் இந்த மனசு செயல்பட்டு இருக்கேன் அப்படின்னா, இந்த மனசானது எப்ப செயல்படக்கூடாது தெரியுமா? நான் எப்ப தூங்கிட்டு இருக்கணும், எப்ப நான் மயக்கம் போட்டு கீழே வந்துடணும், இல்லை எப்ப நான் கனவு கண்டுட்டு இருக்கணும், இல்லை எப்ப நான் பைத்தியம் ஆயிடணும், அப்ப என்ன பண்ணக்கூடாது? இந்த மனசு செயல்படக்கூடாது. ஏன்னா மனசு என்னுடைய கட்டுப்பாட்டில் கிடையாது இல்லையா? தூங்கும் போது மனசு என் கட்டுப்பாட்டில் கிடையாது. அதே மாதிரி கனவு காணும்போது மனசு என் கட்டுப்பாட்டில் கிடையாது. பைத்தியம் ஆயிட்டுனா என் மனசு என்னோட கட்டுப்பாட்டில் கிடையாது. நான் மயங்கி விழுதுட்டேன்னா மனசு என்னோட கட்டுப்பாட்டில் கிடையாது. ஆனா இந்த சமயத்துல மனசு நின்று இருக்கு, செயல்பட்டு தான் இருக்கு. மனசு எப்பயும் செயல்பட்டு தான் இருக்கு. அப்படி செயல்படக்கூடிய மனது எப்படிப்பட்டது? அந்த மனசை யார் செயல்படுத்திட்டு இருக்காங்க? ஸோ அந்த மனசை நான் என்ன பண்ணணும்? ஏன்னா அந்த மனசு என்ன பண்ணுது அப்படின்னா, நான் சொந்தமா செயல்படணும்னு நினைச்சேன்னா, அந்த மனசு என்னுடைய கட்டுப்பாடுலாம் இருக்கு அப்படின்னு நினைச்சேன்னா, நான் என்ன விரும்புறனோ அந்த மாதிரி மனசு நடந்துக்கணும். ஆனா அப்படி நடந்துக்கிற மாதிரி தெரியுது. நான் என்ன விரும்புறனோ அதுக்கு எதிராக தான் நடந்துருக்கு மனசு இல்லையா? நான் இதை செய்யணும்னு நினைக்கிறேன், அதை செய்ய விட மாட்டேங்குது. இதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அதான் போய் மனசு செய்யுது இல்லையா? அப்ப நான் நினைக்கிற மாதிரி தெரியல, ஏதோ வேற ஏதோ நினைச்சிட்டு இருக்கு போல இருக்கு. என்ன சுதந்திரமா உள்ளே இந்த மனசானது சுதந்திரமா இல்லை போல இருக்கு, யாருடைய கட்டுப்பாட்டையோ இருந்து செயல்படுற மாதிரி தான் இருக்கு. அப்ப யார் பண்றது? யார் இந்த மனசை உந்திட்டு இருக்காங்க? நல்ல விஷயங்களை செய்ய விடாம கெட்ட விஷயங்களை செய்ய விடுறது யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, கடவுள்னு சொல்லலாம், பரமாத்மான்னு சொல்லலாம். ஸோ பரமாத்மா நம்மளை கெட்ட விஷயம் செய்ய தோன்றாரா, நம்மளை நல்ல விஷயம் செய்ய விடாம தடுக்கிறாரா அப்படின்னு சொல்லி கேள்வி வந்துடும். இல்லை இல்லை, நம்முடைய கர்ம வினைகளுக்கு பிரகாரம் என்ன பண்றாரு? அந்த மனசு என்ன பண்றாரு? மாத்தி விடுறாரு. ஏன்னா அவருடைய ஆசை தான். உன்னுடைய ஆசை இப்படி இருக்கணும் விருப்பப்பட்ட உனக்கு அந்த விருப்பத்தை செய்யறதுக்கு நான் என்ன பண்றேன்? புத்தியை கொடுக்குறேன். நீ நல்ல செய்யணும் விருப்பப்பட்ட, அது செய்யறதுக்கான புத்தியை கொடுக்குறேன். நீ கெட்ட செய்ய விருப்பப்படுறியா, அதுக்குள்ள புத்தியை நான் என்ன பண்றேன்? அதுக்குள்ள புத்தியை நான் தான் கொடுக்குறேன். கடவுள் என்ன பண்ற? எல்லாத்துக்கும் புத்தி கொடுக்குறாரு. ஒருத்தன் நல்லது பண்ண நினைச்சா அவனுக்கு அந்த புத்தியாக கொடுக்குறாரு. ஒருத்தன் தான் கெட்டது பண்ண நினைச்சா பண்றாரு, அதுக்கும் அந்த புத்தி அவர் தான் கொடுத்துட்டு இருக்காரு. புத்தி அப்படின்னு சொன்னா அதுக்கான வழி. நான் அதுக்கு உங்களுக்கு முன்னாடியே ஒரு உதாரணம் கொடுத்துருக்கேன். என்ன உதாரணம் அப்படின்னா, இப்ப இங்க மேல லைட் எரிஞ்சிட்டு இருக்கு இல்லையா? லைட் எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா நான் என்ன பண்றேன்? உட்காந்து இப்ப பாகவதம் படிச்சுட்டு இருக்கேன், உட்காந்து உபனிஷத்து படிச்சுட்டு இருக்கேன். இல்லை நம்ம எல்லாரும் இப்போ இன்டர்நெட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? எல்லாரும் இன்டர்நெட் யூஸ் பண்ணிட்டு என்ன பண்றோம்? எல்லாரும் இன்டர்நெட்ல உபனிஷத்தை உட்காந்து கேட்டுட்டு இருக்கோம். இது ஒரு வகை. இப்ப இதே சமயத்துல ஒரு சிலர் என்ன பண்ணலாம்? இன்டர்நெட்டை வச்சுக்கிட்டு தப்பான விஷயங்களே பார்த்துட்டு இருக்கலாம் இல்லையா?
2 விஷயம் இருக்கு. இன்டர்நெட்ல வச்சுட்டு நல்ல விஷயங்களை பார்க்கறதும் இருக்கு. இன்டர்நெட் வச்சுட்டு தப்பான விஷயங்களை பார்க்கறவங்க இருக்காங்க. ஸோ இன்டர்நெட் வந்து எனக்கா சொல்லிச்சா, நீங்க இதை பாருங்க இதை பார்க்காதீங்கன்னு சொல்லி கொடுத்துச்சா என்ன? சொல்லி கொடுக்காது. அது வெறும் ஞானத்தை மட்டும் தான் கொடுக்குது. ஸோ அதுல இருந்து நம்ம எதை எடுக்கிறோம் எதை எடுத்துக்கூடாது அப்படிங்கிறது நம்ம கிட்ட தான் இருக்கு. அதுக்கு அது உதவிகரமா இருக்கும் இல்லையா? அதுதான் பகவானும் பண்றாரு. ஸோ பகவான் என்ன பண்றாரு, வெறும் பிரகாசமா லைட் மாதிரி உதவிகரமா இருக்க நம்மளுக்கு. அந்த லைட்டு கீழே உட்காந்து நம்ம என்ன காரியம் பண்றோம் அப்படிங்கிற சுதந்திரம் நம்ம கிட்ட தான் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி நம்மளுடைய சுதந்திரத்துக்கு பிரகாரம் நம்மளுடைய ஆசைக்கு பிரகாரம் என்ன பண்ணாரு பகவான், நம்மள அந்த வழி நடத்துறாரு. இதே நம்ம அந்த பகவான் கிட்ட சரணாகதி பண்ணிட்டோம் அப்படின்னா, பகவானே இனிமேல நான் சுதந்திரமா இருக்க விரும்பல, நீ என்ன சொல்றியோ அதை நான் செய்ய விரும்புறேன், கரிஷ்ய வச்சனம் தவிர நீ என்ன சொல்றியோ அதை நான் செய்ய விரும்புறேன், உனக்கு நான் அடிமையா இருக்க நான் விருப்பப்படுறேன், நீ சொல்ற மாதிரி கேட்க நான் விருப்பப்படுறேன், ஏன்னா உனக்கும் தெரியும் எனக்கு எது நல்லது எது கெட்டது உனக்கும் தெரியும், நீ சொல்றவா நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் கிட்ட சரணாகதி பண்ணிட்டான் அப்படின்னா, அப்ப என்ன பண்றாரு பகவான், நம்முடைய மனசை வேற மாதிரி வழிநடத்த ஆரம்பிக்கிறார். ஸோ எப்படி இருந்தாலும் பகவான் என்ன பண்றோம், அந்த மனசை வழி நடத்துறார். நம்மளால வழி நடத்த முடியாது. அந்த பகவான் நல்ல வழி நடத்துறார், கெட்ட வழி நடத்துறார், இல்ல பக்தி வழியில் அவதான் நடத்தி கொண்டு போறார், நம்முடைய விருப்பத்துக்கு பிரகாரம் அப்படின்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் விஷயம், இதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்ல போறாரு, பட் நம்ம ஜஸ்ட் ஒரு விஷயமா தெரிஞ்சுக்கிறோம். அதே போல ரெண்டாவது என்ன சொல்றாரு அப்படின்னு மனசை பத்தி, ரெண்டாவது என்ன சொல்றாரு, பிராண பத்தி சொன்னார் இல்லையா? பிராணன் எப்படி இயங்கிட்டு இருக்கு, யாருடைய உந்துதலுக்கு கீழே இந்த பிராணன் இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். பிராணனா என்னது, உள்ள இருக்கக்கூடிய காற்று, பஞ்ச பிராணன் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா? பிராண, அபான, சமான, உதான, வியான அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பஞ்ச பிராணங்கள். இந்த பஞ்ச பிராணங்கள் மட்டும் இல்லைன்னா இந்த உடல் செயல்பட போறது கிடையாது. நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது எல்லாம் அமைஞ்சு போயிடுது, எல்லா பொருளும் என்ன ஆயிடுது, அமைதியா அடங்கிடுது. ஆனா இந்த பிராணன் மட்டும் என்ன பண்றது கிடையாது, நிக்கவே கிடையாது. பிராணன் மட்டும் போயிட்டு வந்துட்டே இருக்கு. பிராணன் நின்று போச்சு அப்படின்னா அவன் போயிட்டான்னு அர்த்தம், அவ்வளவுதான். பிராணன் என்னைக்கு அவன் விட்டு போகவே போகாது. பிராணன் என்ன பண்ணுவான் அப்படின்னா அந்த ஆத்மா கூடயே இருக்குமா. அவன் மோட்சம் போற வரைக்கும் இந்த பிராணன் என்ன பண்ணுமா, அந்த ஆத்மா கூடயே இருக்குமா. அதான் முக்கிய பிராணன் சொல்லி சொல்றோம். முக்கிய பிராணன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். முக்கிய பிராணன்னா இந்த ஆத்மா கூட இருக்கக்கூடிய பிராணன் தான் முக்கிய பிராணன். இந்த ஆத்மா கூடயே இருந்து இந்த ஆத்மா எந்தெந்த உடம்புலாம் போதும் அந்த உடம்புக்கெல்லாம் போயிட்டு அங்கெல்லாம் இருந்துட்டு தான் இருக்குமா இந்த பிராணன் அப்படிங்கிறது. கடைசியில் மோட்சம் போகும்போது அந்த பிராணம் அவங்களை விட்டு போகுது. இந்த பிராணனை பார்த்தோம் அப்படின்னா, பிராண அப்படின்னு சொன்னா எங்க இருக்குன்னா இதயத்தில் இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. பிராணன் அப்படிங்கிறது இதயத்தில் இருக்கும். பிராண, அபான, அபானன் நம்மளுடைய ஆசன வாயு அந்த இடத்துல இருக்கக்கூடியது அபானம். சமான அப்படின்னு சொல்லக்கூடிய வாயு வந்து நம்முடைய தொப்புள்ள இருக்கும், சமான வாயு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கப்புறம் வியான அப்படின்னு சொல்லக்கூடிய வாயு வந்து உடல் முழுக்க இருக்கும். வியான வாயு அப்படின்றது உடல் முழுக்க பரவி இருக்கும். அதுக்கப்புறம் சொல்லக்கூடிய உதான வாயு அப்படிங்கிற அப்படியே கண்டத்தில் இருக்கும், அப்படியே கழுத்துல இருக்கும். ஸோ பொதுவாக என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த பிராணாயாமம் பண்ணக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மூச்சு பயிற்சி பண்ணுவாங்க இல்லையா? பூரகம், ரேச்சகம், கும்பகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பூரகம் அப்படின்னா மூச்சு இழுக்கிறது, ரேச்சகம் அப்படின்னா உள்ள நிறுத்தி வைக்கிறது, கும்பகம் ரேச்சகம் வெளில வருது, கும்பகம் அப்படின்னா உள்ள நிறுத்துறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்க பொதுவாக பிராணாயாமத்தப்ப ஃபர்ஸ்ட் மூச்சை இழுப்பாங்க. இழுத்துட்டு அவங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த பிராணன் இருக்கு இல்லையா, இந்த பிராணம் வந்து இதயத்தில் இருக்கும். இந்த இதயத்தில் இருக்கக்கூடிய பிராணம் என்ன பண்ணும் அப்படின்னா எப்பயும் மேலேயே வந்துட்டு இருக்கும். மேலே எப்படியா வெளில வந்துடும் சொல்லி தான் பார்த்துட்டு இருக்கும். வெளில போறான்னு நினைச்சிட்டு இருக்கும். அந்த பிராணனை கொண்டு போய் கீழே இருக்கக்கூடிய அந்த அபான வாயு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாயில் என்ன பண்ணும், ஆகுதி பண்ணும். அந்த அபான வாயில கொண்டு போய் சேர்த்துடும் இந்த பிராணன். இன்னொரு பயிற்சி என்ன அப்படின்னா, அந்த அபான வாயு இருக்கு இல்லையா, அந்த அபான வாயு என்ன பண்ணும்னா கீழேயே போயிட்டு இருக்கும், கீழ் நோக்கியே போயிட்டு இருக்கும். அந்த அபான வாயு என்ன பண்ணும், கொண்டு வந்து மேல இருக்கக்கூடிய இந்த இதயத்தில் இருக்கக்கூடிய இந்த பிராணுக்கு வந்து ஆகுதி பண்ணும். இப்படி மாற்றி என்ன பண்ணும், பிராணனை மாற்றி கொண்டு வரும். கடைசி என்ன பண்ணும், இந்த ரெண்டு பிராணி கொண்டு வந்து மத்தியில் கொண்டு வந்து நிறுத்தணும். சமான அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு இடத்துல கொண்டு வந்து நிறுத்தணும். இதுக்கு பேர் கும்பகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதெல்லாம் நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ், பிராணவாயுவை பற்றி சொல்லிக் கொடுக்குற டெக்னிக்கல் டேர்ம்ஸ். பொதுவாக நம்ம வந்து ஒரு மனுஷன் மூச்சு விடும் போது ஒரு நிமிஷத்துக்கு 16 முறை என்ன பண்றாங்க, மூச்சு விட்டு மூச்சு இழுக்கிறாங்க 16 முறை. பிராணாயாமத்தை செய்யறதால அந்த 16 அப்படிங்கிற விஷயத்த 12 மாற்ற முயற்சி பண்றாங்க, அவ்வளவுதான். கிருஷ்ணர் பாகவத்தில் சொல்றார், உத்தவகீதையில சொல்வார். அந்த தியான யோகத்தை பற்றி சொல்லிட்டு வரும்போது பிராணாயாமம் அப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கு 12 முறை மூச்சு இழுத்து விடுறது. இந்த பிராணாயாமத்தினுடைய நிலை, பிராணாயாமத்தை கத்துக்கிட்ட நிலை தான் இப்படிதான் இருக்கும். ஸோ இந்த ஒரு நிலை தான் என்ன சொல்றோம், பிராணன்னு சொல்லி சொல்றோம். இப்ப இந்த பிராணனை பத்தி யாருக்கா தெரியுமா?
யாருக்கும் தெரியாது. இந்த பிராணி எப்படி செயல்படுதுன்னு யாருக்கா தெரியுமா? யாருக்கும் செயல்பட தெரியாது. ஆனா என்ன பண்ணிட்டு இருக்கு இந்த பிராணனானது? இந்த உடல்ல போயிட்டு வந்துட்டு தான் இருக்கு. உடல்ல இல்லைன்னா ஆத்மா போயிடுச்சுன்னா எதுவும் பண்ண முடியாது இல்லையா? சரி, இந்த பிராணன் ஏன் இருக்கு? இந்த பிராணனை வந்து ஏன் பகவான் நம்மளுக்காக கொடுத்துருக்காரு? இந்த பிராணன் எப்படி செயல்பட்டு இருக்கு? ஆத்மா எல்லாம் கண்டிப்பா பிராணம் இருக்க போறது கிடையாது. சரி, இந்த ஆத்மா இருக்கிற வரைக்கும் அந்த பிராணம் நம்ம கூட இருக்கு. சரி, அந்த ஆத்மாவை இந்த பிராணி உந்தக்கூடிய அந்த நபர் யாரு? அந்த பிராணனை செயல்படுத்தக்கூடிய இந்த உடல்ல இவ்வளவு விதமான செயல்பாடுகளை செய்யக்கூடிய அந்த நபர் யாரு அப்படிங்கிற விஷயம். இப்ப நம்ம இந்த மாதிரி பிராணாயம் ஏதாவது பண்றோமா? இங்க இருக்கக்கூடிய வாயு கொண்டு இங்க போய் சேர்க்காது, இங்க இருக்கக்கூடிய வாயு கொண்டு போய் சேர்க்காதெல்லாம் பண்றோமா? ஒன்றும் பண்றது கிடையாது. ஏதோ மூச்சு இழுத்து விட்டுட்டு இருக்கோம், அவ்வளவுதான் இல்லையா? ஆனா எல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. உடல்ல எல்லா விதமான செயல்பாடும் நடந்துட்டு தான் இருக்கு. இதை யார் உந்துறது? இதை யார் செயல்படுத்துறது? யார் கட்டுப்படுத்துறது? இது ரெண்டாவது கேள்வி. கேனேஷிதம் வாச்சமிவா மதந்தி சக்ஷுஷோத்திரம் கவு தேவோ உனக்தி. மூன்றாவது சொல்றாரு, வாச்சம் வாக்கு, சக்ஷு காது கேட்கறது, அப்புறம் ஸ்ரோத்ரம். சக்ஷு ஸ்ரோத்ரம் அப்படின்னா சக்ஷுனா கண்ணு பார்க்கறது, ஸ்ரோத்ரம் அப்படின்னா காது கேட்கறது. இது மூன்றையும் செய்யக்கூடிய நபர் யாரா? அவர் தான் சொல்றாரு. யாரு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறார். ஸோ வாச்சம் அப்படின்னா வாக்குன்னு சொல்லி சொல்றோம் இல்லையா? அந்த வாக்கு அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு கஷ்டமான விஷயம். ஒரு பிறந்த குழந்தைக்கு எதுவும் பேச தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனா அந்த குழந்தை என்ன பண்ணுது? அந்த அம்மாவுடைய முகத்தை பார்த்து, அப்பாவுடைய முகத்தை பார்த்து, அவங்க எப்படி வாய் அசைக்கிறாங்கன்னு பார்த்து 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 அதே மாதிரி என்ன பண்ணுது? சவுண்டு கத்துக்குது. புது லாங்குவேஜா கத்துக்குது. இப்ப நமக்கு தான் தெரியாது. நம்ம ஏதாவது புது இடத்துல போய் போனா நம்மளுக்கு என்ன பேசுறாங்கன்னு தெரியாது. பட் அவங்க ஏதோ புது லாங்குவேஜ் பேசிட்டு இருக்காங்க. எப்படி இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு புதுவிதமான வார்த்தைகள்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு ஒரு அர்த்தம் கண்டுபிடிச்சிக்கிட்டு, அதுக்கு ஒரு வார்த்தை, அதுக்கு ஒரு அர்த்தம், அதுக்கு ஒரு ஒரு ரூபம் கொடுத்து என்ன பண்றாங்க? நிறைய வார்த்தைகள்லாம் பேசுறாங்க. எப்படி யாரால முடியுது? யார் வந்து இந்த மாதிரி அந்த வார்த்தைக்கு அதிபதியா இருக்கக்கூடிய நபர் யார்? யாரால இந்த வார்த்தைகள்லாம் பேசப்படுது? ஸோ இதை ஒருத்தர் வந்து தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். ஸோ ஒரு இடத்துல சொல்றோம் அப்படின்னா, இந்த வார்த்தையை கொடுத்த அந்த பகவான் இருக்காரு இல்லையா? இந்த வார்த்தையை பேசுறதுக்கு அந்த பகவான் தான் அந்த வார்த்தையா இருந்து என்ன பண்றாரு? பேச ஆரம்பிக்கிறாரு. இது துருவஸ்துதியில பார்த்தோம் அப்படின்னா, துருவ மகாராஜர் முதல் முறையா பகவானை பார்க்கிறாரு. பார்த்த உடனே அவருக்கு வாயில வார்த்தை வரல. பகவானை புகழ்ந்து பேசணும்னு நினைக்கிறார், ஆனா வார்த்தை வரல. காரணம் என்ன? அவர் எதுவும் படிக்கவே இல்லை, குருகுலத்துல போய் எதுவும் படிக்கவே இல்லை. எப்படி பேச போறாரு, எப்படி பகவானை பிரார்த்தனை பண்ண போறான்னு தெரியல. அப்ப பகவான் என்ன பண்றாரு? தன்னுடைய சங்கத்தை வந்து என்ன பண்றாரு? தலையில வைக்கிறார். பகவானுடைய சங்கத்தை அவர் தலைமையில வைக்கிறார். வச்ச உடனே அவர் பேச ஆரம்பிக்கிறார். பகவானை புகழ்ந்து பேச ஆரம்பிக்கிறார். இவந்த பிரவிஷ்ய வாசிமாம் பிரசுப்தாம் சஞ்சீவிய தகில சக்தி தரஸ்வதாம்னா அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறார். என் புள்ளார பிராணனா போய் என்ன பண்ற? நீ தான் பேச ஆரம்பிக்கிற, என்ன என் புள்ள இருந்து நீ தான் பேசுற அப்படின்னு சொல்லி அங்க சொல்றார். ஸோ பகவான் தான் என்ன பண்றாரு? உள்ள இருந்து பேச ஆரம்பிக்கிறார், நமக்குள்ள இருந்து பேச ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஸோ அங்க அந்த விஷயம் தான் சொல்றார். ஸோ அந்த பிராணனை கொடுத்த, அந்த சக்தி கொடுத்த நபர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க கேட்கிறாரு. அதுக்கப்புறம் கேட்கக்கூடிய சக்தி, இந்த ஆத்மாவுக்கு, இந்த உடலுக்கு கேட்கக்கூடிய சக்தி யார் கொடுத்தாங்க? பேசக்கூடிய சக்தி. என் ஆத்மா எல்லாம் பேச போறது கிடையாது, இந்த உடம்பு பேச போறது கிடையாது இல்லையா? செத்து போயிட்டவங்க கிட்ட போயிட்டு ஒரே ஒரு வார்த்தை பேசேன், ஏதாவது ஒரு வார்த்தை பேசேன், நீ எவ்வளவுதானே பேச போறது கிடையாது. அதே மாதிரி என்னதான் போட்டு கொட்டு மேல அடிச்சாலும் காதுல கேட்க போறது கிடையாது. இறந்து போயிட்டா ஆத்மா இல்லைன்னா இந்த காது கேட்கவே கேட்காது. ஸோ அந்த காதுக்குள்ள இருந்து அந்த காதை கேட்கக்கூடிய சக்தி கொடுக்கறது யாரு? ஸ்ரோத்ரம். சக்ஷுனா பார்க்கறது, பார்க்கக்கூடிய சக்தி யார் கொடுக்கறது? ஸோ இப்படி ஒருத்தன் யோசிக்க ஆரம்பிச்சான் அப்படின்னா, பகவான் நம்ம கேட்டுறோம் இல்லை, கேள்வி கேட்டுறோம், எனக்கு என்ன பகவான் பண்ணார், எனக்கு என்ன பகவான் பண்ணார், நிறைய பேர் ஈஸியாக கேட்டுருவோம். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா பகவானுக்கு என்ன பண்ணியிருக்காரு? எல்லாத்துவிடையும் உயர்ந்த ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காரு. என்ன கொடுத்துருக்காரு? எனக்கு இந்த உணர்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காரு. பார்க்க முடியுது, கேட்க முடியுது, பேச முடியுது, தொட முடியுது, சுவாசிக்க முடியுது. எல்லா உடலும் வந்து என்ன பண்ணுது? செயல்பட்டு இருக்கு. இதுக்கு மேல உனக்கு என்னடா கொடுக்கணும்? இவ்வளோ பெரிய மிஷினை கொடுத்துருக்காரு. இவ்வளோ பெரிய மிஷினை கொடுத்து இவ்வளோ அவரை இயக்கிட்டு இருக்காரு. ஒரு சின்ன ஒரு ஒயரை பிடிக்கிட்டார் அப்படின்னா அவங்க கை காலை இழுத்துரும் இல்லையா? உடம்புல அவ்வளவு நரம்புகள் ஓடிட்டு இருக்கு. ஒரு நரம்பு அவர் லைட்டா பிச்சு விட்டார் அப்படின்னா எந்த வேலையுமே வேலை செய்யாது, எந்த உடலும் வேலை செய்யாது, கை காலை இழுத்துக்கும். ஆனா என்ன பண்றாரு? இவ்வளவு லட்சக்கணக்கான நரம்புகள் ஓடிட்டு இருக்கு, இவ்வளவு செயல்பாடுகள் பண்ணிட்டு இருக்கு, இவ்வளவு செயல்பாடுகள் அவர் செஞ்சு இந்த உடம்பை கொடுத்துருக்காரு. நீ என்ன பண்ணிருக்க அவருக்கு?
இவ்வளவு செஞ்ச அவருக்கு நீ என்ன நன்றி கடன் பண்ணியிருக்க, அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதனால பக்தி அப்படிங்கிறது நம்ம வந்து பெருசா யோசிக்க தேவையில்லை. பக்தி அப்படிங்கிறது நம்ம செய்யக்கூடிய நன்றி கடன் தான். இவ்வளவு செஞ்ச பகவானுக்கு நான் என்ன நன்றி பண்றேன், நான் என்ன கைமாறு பண்ணிட்டு இருக்கேன், இதை யோசிச்சாவே போதும். என்ன பண்ண ஆரம்பிச்சிடலாம், பக்தி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதான் உபனிஷத்து நம்மளுக்கு காட்டுது. உபனிஷத்து என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த பகவான் நமக்காக என்னெல்லாம் செஞ்சிருக்காரு அப்படிங்கிற அவருடைய கருணையை எடுத்து எடுத்து சொல்றதுனால ஒருத்தனுக்கு தானாவே எண்ணம் வந்துடும், அந்த பகவானுக்கு நான் என்ன பண்றது அப்படிங்கிற அந்த எண்ணம் வர ஆரம்பிச்சிடும். அந்த பகவானை பத்தி, அந்த பகவானுக்கு நான் ஏதாவது பண்ணும், அந்த பகவான் அட்லீஸ்ட் நான் புரிஞ்சுக்கணும் அப்படின்ற அந்த எண்ணமாக வர ஆரம்பிச்சிடும் இல்லையா. அதான் உபனிஷத்துன்னு சொல்லி சொல்றேன். ஸோ இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம். 9 மணி போயிடுச்சு. நாளைக்கு இந்த கேனோபனிஷத்துடைய 2வது விஷயத்தை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ வெரி மச். ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஹரே கிருஷ்ணா.